आप जैसा मालूम है हम फास्टिंग प्रेयर में विशेष तौर से अपने जीवन का शुद्धिकरण के लिए चले आते हैं. நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி விசேஷமாக இந்த உபவாச கூடுகையிலே நம்முடைய வாழ்க்கையின் சுத்திகரிப்புக்காக நாம் கூடி வருகிறோம். आप और हम इस बात को जानते हैं, जरूर हम परमेश्वर से वचन को प्राप्त करते हैं, जैसा मरियोस भैया ने कहा था. மரியோஸ் அண்ணன் சொன்னது போல நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே ஊழியத்திற்காக தேவனிடத்திலிருந்து வசனத்தை பெற்றுக்கொள்கிறோம். प्रभु के सम्मुख में परिवार के रूप में इकट्ठे होके परमेश्वर को ताकते हुए प्रभु जो हमसे बातचीत करने के लिए चाहता है उसको सुनने के लिए तैयार होने के लिए तैयार होके आते हैं. நாம் குடும்பமாக தேவ சமூகத்தில் கூடி இருந்து தேவன் இந்த குடும்பத்துக்கு எந்த வசனத்தை வைத்திருக்கிறாரோ தர விரும்புகிறாரோ அதை நாம் பெற்றுக்கொள்ள வாஞ்சியா இருக்கிறோம். प्रभु आपसे हमसे लगातार बर्ताव करने पाए. தேவன் உங்களோடும் என்னோடும் தொடர்ந்து இடைவிடுவாராக. लेकिन हम पहले प्रथम अपने शुद्धिकरण के लिए अपने समय को ज्यादा बिताते हैं. ஆனால் முதலாவது அடி நம்முடைய சொந்த சுத்திகரிப்புக்காக அதிக நேரம் செலவிடுவது உண்டு. सेवकाई करते करते ஊழியம் செய்து செய்து अनेक समस्याओं का सामना करके अनेक பிரச்சனைகளை எதிர்கொண்டு हमारे जीवन में हम धूल से भर जाने का संभव होता है. நம்முடைய வாழ்க்கையிலே தூசிகளால் நிறைந்திருக்கிற வாய்ப்பு உண்டு. या मन में कुछ बातें बैठ जाती है जिसको मिटाना मुश्किल होता है. அல்லது மனதிலே சில காரியங்கள் ஒட்டிக்கொள்கிறது, அவைகளை நீக்குவது கஷ்டமாயிருக்கிறது. इसलिए हर एक साल हम आखिरी में आके अपने जीवन को जांचते हैं, परखते हैं, फिर परमेश्वर के वचन से शुद्धिकरण के लिए परमेश्वर के लोगों के साथ आत्मा की भरपूरी के साथ इंतजार करते हैं. ஆகையினாலே நாம் ஒவ்வொரு ஆண்டும் கடைசியில தேவ சமூகத்தில் வந்து நாம் திறந்த உள்ளத்தோடு கூட வசனத்தை ஏற்றுக்கொண்டு நாம் தேவ வசனத்தின் வெளிச்சத்திலே நம்மை சுத்திகரித்துக் கொள்வதற்காக முயற்சி எடுக்கிறோம். एक नया साल में प्रवेश करने के पहले ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக ध्यान से सुनिएगा, நன்றாய் கவனியுங்கள். एक नए साल में प्रवेश करने के पहले புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்க முன்பதாக हमें एक नया ताकत का आवश्यकता पड़ता है. நமக்கு ஒரு புதிய பலன் தேவையாயிருக்கிறது. नए खूबियों का आवश्यकता पड़ता है. புதிய திறமைகள் தேவையாயிருக்கிறது. नया अभिषेक का आवश्यकता पड़ता புதிய है. அபிஷேகம் தேவை. जैसा इजरायलियों ने मन्ना को बटोरा लेकिन अगले दिन के लिए नहीं रख सका, वैसे ही अनुग्रह को बटोर के उसको अगले दिन के लिए नहीं रखना, परंतु तुरंत इस्तेमाल करते जाने से हमारे मन्ना कभी घटने वाला नहीं है. எப்படியாக இஸ்ரவேலர் அந்த மன்னாவை பெற்றுக்கொண்டார்களோ அன்றன்றைக்கு குறித்து பெற்றார்களோ அதை மறுநாளில் வைக்க முடியாது. ஆகவே நாமும் கூட அந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் பெற வேண்டும், அதை மறுநாளுக்காக செலவிட முடியாது. क्योंकि हमारा अनुभव जब बढ़ता है, ஏனென்றால் நம்முடைய அனுபவங்கள் பெருகுகிற போது हमारे मन चाहता हमारी पुरानी बातें जो अनुभव के द्वारा मिली है, पुराने प्रकाश जो परमेश्वर ने हमसे दिया है, उन बातों के ऊपर हम ज्यादा निर्भर हो जाते हैं. நம்முடைய பழைய காரியங்கள் பழைய அனுபவங்கள் மூலமாக கிடைத்திருக்கிறதே அல்லது பழைய அபிஷேகம் தேவன் தந்திருக்கிறாரே அவைகளின் மேலே சார்ந்து நாம் வாழ்க்கை நடத்த முடியாது. परमेश्वर के ऊपर निर्भर होने से अधिक हम मनुष्यों के ऊपर या जिसने सहायता किया उन लोगों के ऊपर या अपने अनुभव के ऊपर जिस प्रकार हमने हर एक समस्याओं का हल किए उसके ऊपर निर्भर होने का एक डर हर एक सेवक के जीवन में रहता है. ஒவ்வொரு ஊழியருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. என்ன? பழைய அனுபவங்கள் நம்மை நன்றாய் நடத்தின அனுபவங்களை சார்ந்திருக்கிறது, அல்லது பழைய நபர்கள் அவர்களை சார்ந்திருக்கிறது, அல்லது பழைய காரியங்கள் அவைகளை சார்ந்திருக்கிறது. தேவனை சார்ந்திருக்கிறதை விட்டுவிட்டு இவைகளை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பயங்கர ஆபத்து. आप में से बहुतों को मालूम है, जब पहले आप सिकरिया में आए थे 10 साल के पहले, உங்களில் अनेகருக்கு தெரியும் 15 साल के पहले 10 அல்லது 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த சிக்கரியாவுக்கு நீங்க வந்திருக்கும் போது उपवास प्रार्थना में इतने ज्यादा लोग इकट्ठे होते थे. அப்பொழுது உபவாச கூடுகையிலே இவ்வளவு அதிகமாக நாம் கூடி வருவது இல்லை. उन दिनों में स्कूल ऑडिटोरियम में होता था. அந்த நாட்களிலே ஆடிட்டோரியம் இங்கே இல்லாமல் ஸ்கூல் ஆடிட்டோரியத்தில் நடந்தது. स्कूल ऑडिटोरियम वो छोटा है, அந்த ஸ்கூல் ஆடிட்டோரியம் மிகவும் சிறிய ஒரு ரூம். इसलिए वरांडा में आप बैठते थे, ஆகையினாலே நீங்கள் வராண்டாவில் உட்கார்ந்திருந்தீர்கள், नीचे बैठते थे. கீழே தரையில உட்கார்ந்திருந்தீர்கள். कई लोग स्पीकर का चेहरा देख नहीं पाते थे अनेகர் அங்க பேசக்கூடிய பிரசங்கியாருடைய முகத்தை பார்க்கவே இல்லை. और बैठने के समय हम एक दूसरे के गोदी में बैठते थे, इतना सटा सटा के बैठे थे. நாம் ஒட்டி அப்படி அமர்ந்திருந்தோம், ஒருவருக்கு ஒருவர் மடியில உட்காரக்கூடிய அளவுல இருந்தோம் அங்கே. लेकिन हम बढ़ गए हैं. ஆனா நாம பெருகி விட்டோம். अभी परमेश्वर ने हमारे एक विशाल ऑडिटोरियम दिया है. இப்பொழுது தேவன் ஒரு பரந்த ஆடிட்டோரியம் தந்திருக்கிறார்.
2 हफ्ता के पहले डॉक्टर पिंकी हमारे पास एक वीडियो के भेजी 2 வாரத்துக்கு முன்பு டாக்டர் பிங்கி என்னிடத்தில் ஒரு வீடியோவை அனுப்பி இருந்தார்கள். वो जो बहुत शानदार ऑडिटोरियम, ஒரு பயங்கரமான விரிவான பெரிய ஆடிட்டோரியம். वो उस वीडियो को भेजने के बाद नीचे लिखी थी, अंकल सिकरिया में भी ऐसे ऑडिटोरियम होना चाहिए था. அந்த ஆடிட்டோரியத்தை அனுப்பி கீழே அவள் எழுதியிருந்தார்கள், அங்கிள் சிக்கரியாவிலும் இப்படிப்பட்ட ஆடிட்டோரியம் வர வேண்டுமே. अच्छी बात है, जब हमारे लिए परमेश्वर प्रबंध करता बहुत अच्छी बात है. இப்படி தேவன் நமக்காக ஏற்பாடு செய்யும் பொழுது மிக நல்ல காரியம் தான் அது. लेकिन धीरे धीरे करके, ஆனால் மெதுவாக हम देने वाले परमेश्वर को छोड़कर, நாம் தேவன் தந்தாரே தேவனை விட்டுவிட்டு अपने अनुभव के ऊपर, நம்முடைய அனுபவங்கள் மேலே, सहायता किए हुए लोगों के ऊपर, நமக்கு உதவி செய்த ஆட்கள் மேலே हम उसके ऊपर भरोसा रखे रहने का एक डर हमारे जीवन में बना रहता है. நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஆபத்து நமக்கு உண்டாயிருக்கிறது. इसी के चलते இது நிமித்தமாக जो बाहर देखने में सुंदर होने के बावजूद, வெளியிலே காணப்படுகிற அந்த அருமையான அழகு இருக்கிறது, அதை விட்டுவிட்டு जड़ में ये खतरा बनाए रहता है. வேருக்குள்ளேயே ஆபத்து காணப்படுகிறது. पढ़िएगा, வாசியுங்கள், मेरे साथ खोलिएगा भजन संगीता 52. என்னோடு கூட திருவுங்கள் சங்கீதம் 52. हम मीका के 7 अध्याय के 11 पद में कल से आएंगे. நாம் மீகா 7வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாளைக்கு தியானத்தை வைக்கலாம். लेकिन आज मैं अपने समय में इस बात को आपके सामने रखने के लिए चाहता हूं. ஆனால் இப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் இந்த காரியத்தை வைக்க விரும்புகிறேன். प्रभु आपसे बातचीत करने पाए. தேவன் உங்களோடு பேசுவாராக. भजन संगीता 52 7-8 पद को 7-8-9 पद को पढ़ेंगे. சங்கீதம் 52 7 8 9 வசனங்களை வாசிக்கலாம். मैं पढ़ रहा हूं. நான் வாசிக்கிறேன். देखो, ये वही पुरुष है जिसने परमेश्वर को अपनी शरण नहीं माना, परंतु अपने धन की बहुतायत पर भरोसा रखता था और अपने को दुष्टता में दृढ़ करता रहा. இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். 7 पद को मैं फिर पढ़ रहा हूं. 7ஆம் வசனத்தை திரும்ப ஒரு முறை வாசிக்கிறேன். यहां एक मनुष्य को यहां दिखाता है. இங்கே ஒரு மனிதனை அவன் காண்பிக்கிறான். पहले परमेश्वर का व्यक्ति था, முதலாவது தேவனுடைய மனுஷனாய் இருந்தான். क्योंकि ऊपर पढ़िएगा तो मालूम होगा. மேலே வாசிக்கும் பொழுது அது புரிய வரும். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर का याजक था, அவன் தேவனுடைய ஆசாரியனாய் இருந்தான். उस भजन संगीता को ऊपर उसके बारे में दिया गया है. அந்த குறித்து விவரம் சங்கீதத்தின் மேலே எழுதப்பட்டிருக்கிறது. वहां पर एक व्यक्ति परमेश्वर के लोगों के झुंड के साथ था. இங்கே ஒரு மனிதன் தேவ ஜனங்கள் மத்தியிலே தான் இருந்தவன். याजकों के साथ था, ஆசாரியர்கள் கூட்டத்தோடு இருந்தவன். उसके बारे में यहां लिखा गया. அந்த மனுஷனை குறித்து தான் இந்த வசனம் இருக்கிறது. वो कौन सा पुरुष है? அவன் எந்த மனுஷனாய் இருக்கிறான்? जिसने परमेश्वर को अपनी शरण नहीं माना. अभी எவன் இப்பொழுது தேவனை தன் பலனாக எண்ணாமல் இருக்கிறானோ. पहले परमेश्वर के लोगों के साथ सटे रहता था, முதலாவது தேவ ஜனங்களோடு கூட இருந்தவன். अभी एक बात आई उसके सामने. இப்பொழுது அவனுக்கு முன்பு ஒரு காரியம் வந்து விட்டது. उसने सोचा मेरे प्रोग्रेस के लिए, मेरे आगे बढ़ने के लिए एक काम करना है. அவன் நினைத்தான், நான் இப்பொழுது என்னுடைய முன்னேற்றத்துக்காக ஒரு காரியம் செய்ய வேண்டும். राजा साउल को खाना पूसी करना है. ராஜா சவுலை அவனுக்கு போட்டு பூச வேண்டும், அவனை தடவ வேண்டும். क्योंकि ऊपर लिखा है, ஏனென்றால் மேலே எழுதி இருக்கிறது. उसको पढ़िएगा. அதை வாசித்து பார்த்தால் தெரியும். 52 अध्याय का पहला ऊपर भजन संगीता को ऊपर लिखी हुई बात को देखेंगे. 52ஆம் சங்கீதத்துல மேலே அந்த குறிப்புக்குள் போடப்பட்டிருக்கிற காரியங்களை பாருங்கள். कोई मेहरबानी से हिंदी बाइबल में पढ़िएगा, क्योंकि इसमें नहीं होगा, डिस्प्ले में नहीं होगा. தயவு செய்து வாசிக்கலாம் அந்த 52 भजन संगीता का ऊपर. दो एक आदमी ने साउल को बताया कि दाऊद, एदोमी दोए ने दाऊद के बारे में बतलाया. अबीमेलेक के घर गया है. दाऊद को बारे में साउल राजा का किसी ने खबर दिया, उसी के याद करते हुए यहाँ दाऊद गीत को लिखता है. தாவீது ராஜாவை குறித்து யாரோ ஒருவன் சவுலுக்கு ஒரு செய்தியை கொண்டு சென்றானே, அதை மனதில் வைத்தவராகத்தான் இந்த சங்கீதத்தில் பார்க்கிறோம். Listen to me very carefully. मेरी बात पर बड़ी ध्यान दे.
दाऊद के पीछे कर रहा था साउल, தாவீதுக்கு பின்னாலே துரத்தினவன் தான் இந்த சவுல் என்பவன். लेकिन अभी ஆனால் இப்பொழுதோ और साउल को खुश कराने के लिए சவுலை சந்தோஷப்படுத்த या साउल से कुछ प्राप्त करने के लिए அல்லது சவுலிடத்திலிருந்து சிலவற்றை பெற்றுக்கொள்ள ये एदोमी आदमी ये काम कर रहा है, இந்த ஏதோமியனாகிய மனுஷன் ஒரு காரியம் செய்கிறான். खानापूसी कर रहा है, அவன் மேல அவனை குறித்து ஒரு பாராட்டி சொல்றான். यहाँ आके छिपा है, ஏய் இங்க வந்து ஒளிஞ்சிருக்கிறான், दाऊद यहाँ आके छिपा है. தாவீது இங்க வந்து ஒளிந்து கிடக்கிறான். उसका मतलब क्या है? அவருடைய அர்த்தம் என்ன? दाऊद को मारने के लिए जो जा रहा है, தாவீதை கொல்லும்படியாய் போய் கொண்டிருக்கிறானே, उसको थोड़ा बहुत साथ दे देंगे, मुझे कुछ लाभ मिल जाएगा राजा से. அவனுக்கு கொஞ்சம் உதவி செய்தா ராஜாவிடத்திலிருந்து எனக்கு நல்ல உதவி வருமே. Listen, सुनिए, बहुत लोग अपनी बढ़ाई के लिए, अपने बढ़ने के लिए अन्य लोगों को एकदम तिसराते हैं. அநேகர் இருக்கிறார்கள் தன்னுடைய பெருக்கத்துக்காக தான் வளர வேண்டும் என்பதற்காக பிறருடைய காரியத்திலே அடித்து மிதிக்கிறவர்கள். कान खोल के सुनिए, செவிகளை திறந்து கேளுங்கள். आपके ऊपर के अधिकारी के पास जाके खाना पुसी करके सुनिए भैया वो ठीक नहीं है, वो आदमी ठीक नहीं है, यहाँ पर ये कर रहा करके कान में डाल देगा. செவியில வந்து சொல்லுவான், என்ன அதிகாரியிடத்துல போய் சொல்லுவான், எப்பா பாரு அந்த ஆளு சரியில்லை, அவன் அப்படி செஞ்சுட்டு இருக்கான் இப்படி செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு செவியில வந்து அந்த மனுஷன் போட்டுருவான். चक्कर क्या है? அவனுக்கு பின்னால இருக்கிற நோக்கம் என்ன? चक्कर क्या है? அவன் என்னத்தை அடிச்சுட்டு இருக்கான்? उसको हटा के हमको बना दीजिए. ஏய் அவனை தள்ளி விட்டுட்டு என்ன அங்க உட்கார வச்சிருங்களேன். बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा, பக்கத்துல உள்ள கரங்களை பிடித்து சொல்லுங்களேன், चेहरा देख के बोलिएगा. முகத்தை பார்த்து சொல்லுங்க. आपके बारे में नहीं कहा जा, உங்களை குறித்து இங்க சொல்லப்படல. आपके बारे में आप உங்கள் நீங்க நல்லா இருக்கீங்க, உங்களை குறித்து இங்க பிரசங்கம் இல்ல. சொல்லுங்க, आप कानाफूसी नहीं करते हैं. நீங்க இப்படிப்பட்ட காரியத்துல செய்யறவங்க கிடையாது. Hey, you cannot push somebody to become big. No. आप किसी को धक्का देके के आप ऊपर नहीं आ सकते. ये बहुत मनुष्य का स्वभाव है. இது மனித சுபாவமா இருக்கிறது அனைவருடைய. क्यों ऐसा करता है? ஏன் அவன் அப்படி செய்கிறான்? 7वां पद में पढ़िए. 7ஆம் வசனத்திலே வாசிக்க முடியும். देखो ये वही पुरुष है जिसने परमेश्वर का अपनी शरण नहीं माना, परंतु अपने धन की बहुतायत पर भरोसा रखता था और अपने को दुष्टता में दृढ़ करता रहा. परमेश्वर के ऊपर भरोसा नहीं रखने से उसका गुण क्या हो जाता है? नीचे लिखा है एकदम बिल्कुल दुष्टता में दृढ़ होते गया. தேவனை பலனாக கொள்ளாமல் அல்லது தேவன் மேலே நம்பிக்கை வைக்காமல் இருந்ததினாலே அவன் குணம் எப்படி மாறி போயிட்டு அதே வசனத்துல பின்பு இதில் எழுதப்பட்டிருக்கிறது, தன் தீவினையிலே பலத்து போனான். क्योंकि धन के ऊपर भी भरोसा चला गया. ஏனென்றால் செல்வத்தின் மேலே தன்னுடைய நம்பிக்கை வைத்தான். पहले पैदल चल रहा था, फिर साइकिल मिला. முதலாவது நடந்து போனான், இப்ப சைக்கிள் கிடைச்சது. साइकिल के बाद अभी मोटरसाइकिल मिला. சைக்கிளை தாண்டி இப்பொழுது பைக் கிடைச்சிட்டு அவனுக்கு. अभी 4 चक्का की गाड़ी मिला. இப்பொழுது கார் அவனுக்கு கிடைச்சிட்டு. और गाड़ी से कह रहा शाबाश गाड़ी. அவன் வண்டியப்பா சொல்றேன், வண்டி நல்ல வண்டியப்பா நீ அப்படி சொல்றான். ये संभव है. இது சாத்தியமே. ये मनुष्यों के जीवन में संभव है. மனிதனுடைய வாழ்க்கையில நடக்க ஒரு சாத்தியமே. वो उसके जीवन में दुष्टता को दृढ़ करने के लिए काम आता है. அதாவது தீவினையை பலத்துக் கொள்வதற்காக அவனுடைய வாழ்க்கையில இப்படி காரியங்கள் நடக்கிறது. लेकिन दाऊद को देखिए. ஆனால் தாவீதை பாருங்கள், दाऊद क्या कहता 8वां पद में? தாவீது என்ன சொல்கிறான் தன்னுடைய மனதிலே? परंतु, ஆனால் जो अपने जीवन में परंतु को स्ट्रांग बोलने के लिए सीखा, उसका जीवन स्ट्रांग रहता. எந்த ஒரு மனுஷன் ஆனால் என்ற அந்த வார்த்தையை ஸ்ட்ராங்கா சொல்ல கற்றுக்கொண்டிருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையும் ரொம்ப பலமாயிருக்கும். अरे भैया मैं आपसे कहने के लिए चाहता हूं, ஐயா நான் உங்களிடத்துல சொல்ல விரும்புறேன், अन्य सेवकों को तुम देखोगे, பிற ஊழியக்காரங்களை நீங்க பாப்பீங்க, अन्य सेवकाई में रहने वालों को तुम देखोगे, பிற ஊழியத்துல இருக்கிறவங்களை நீங்க பாத்துருவீங்க. आज आया शुरू किया, இன்னைக்கு வந்துதானேப்பா ஊழியத்தை ஆரம்பிச்சாயுவே, ठीक से सेवा नहीं करता है, இவன் சரியா ஊழியமும் செய்யறது கிடையாது. परमेश्वर इसको लाखों लाख रुपया दे देता है, ஆனால் தேவன் இவனுக்கு லட்சக்கணக்கான பணத்தை அள்ளி வாங்கிட்டாரே, और इसको मिलता है. இவனுக்கு கிடைச்சிட்டே मैं இருக்கு. इतना मेहनत करता हूं, நானே உழைச்சு பாடுபடுறேன், मुझे क्यों नहीं मिलता है? எனக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது? भीतरे भीतर खुलखुलाने शुरू करता है. உள்ளே உள்ளே அவன் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறான். It is possible with you also. ये आपके साथ भी हो सकता है, मेरे साथ हो सकता है, என்னோடு கூட நடக்க முடியும், मैं भी सोच सकता हूं, நானும் அப்படி நினைக்க முடியும். मेरे साथ
बहुत लोग मिशनरी सेवकाई के लिए अर्पण किए, என்னோடு கூட அநேகர் மிஷனரி ஊழியத்துக்கு அர்ப்பணித்தவர்கள் உண்டு. परंतु ஆனால் आए भी थे, வந்தார்கள் ஊழியத்துக்கு, कहां पता नहीं है. எங்கே இருக்கிறார்கள் என்று இப்பொழுது அட்ரஸ் இல்லை. मैं सिर रहता हूं करके मैं घमंड करने के लिए भावना मुझ में भी आने का संभावना है. நான் ஸ்திரமா இருக்கிறேன், பலனா இருக்கிறேன் என்று சொல்லி எனக்குள்ளேயும் பெருமையின் எண்ணங்கள் வர வாய்ப்பு உண்டு. परंतु यहां पर दाऊद कहता है, ஆனால் இங்கே தாவீது சொல்லுகிறான், दुनिया के लोग कैसा भी रहे, உலகத்தின் ஜனங்கள் எப்படியும் இருக்கட்டும், दुनिया के विचार कैसा भी हो, உலக எண்ணங்கள் எப்படியும் மாறட்டும், दुनिया के लिए सेवा करने वालों का स्वभाव में परिवर्तन आ गया, कैरेक्टर परिवर्तन हो गया. உலகத்துக்காக ஊழியம் செய்கிறவர்களுக்காக குணத்திலே மாற்றங்கள் எல்லாம் உண்டாயிற்று. क्योंकि अंग्रेजी में कहते हैं, ஏனென்றால் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், विंस्टन चर्चिल ने कहा, पहले का एक पूर्व प्राइम मिनिस्टर जो इंग्लैंड का था, இங்கிலாந்துடைய பழைய முன்னாள் பிரைம் மினிஸ்டரா இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்ன ஒரு காரியம், if you want to check a person, अगर आप किसी व्यक्ति को जांचना चाहते हैं, if you want to check the character of a person, या किसी व्यक्ति का चरित्र को जांचना चाहते हैं, तो give him some power, then you will understand. उनको कुछ ताकत या अधिकार दे दो, तब तुमको समझ में आएगा. हेलो, நல்லா கவனிங்க. हेलो, अंग्रेजी में एक कहावत है, ஆங்கிலத்தில் இப்படி ஒரு சொற்றொடர் உண்டு, power goes straight to the head. पावर सीधा सिर पर चले जाता है. पदवी दीजिएगा तो फिर उनको नीचे नहीं देख सकते हैं. பதவி கொடுத்தா change போதும், ऊपर அவங்களை रहेगा. கீழே பார்க்கவே முடியாது. क्योंकि बाकी लोगों को दिखता है, ஏனென்றால் அவன் மற்றவங்களை தான் பார்ப்பான், दुनिया के लोगों को दिखता है, உலகத்தார தான் அவன் பார்த்துட்டு இருப்பான். उसके अंदर दीनता खत्म हो जाती है, அவனுக்குள்ள தாழ்மை அழிந்து போகும், नम्रता खत्म हो जाती है, அவனுக்குள்ளே தாழ்மை உணர்வே இருக்காது, प्रेम से बात करने की बातें चली जाती है, அன்போடு பழகக்கூடிய காரியம் முடிந்து போகும், सही बर्ताव करने की बात नहीं जाती है. உடனே நல்லா பழகக்கூடிய காரியம் மறைந்து போகும். मैं दक्षिण में गया था, நான் தென்னிந்தியாவுக்கு போனேன், नागरकोइल में गया था, நாகர்கோயிலுக்கு போனேன். दो दोस्त लोग अच्छे से सेवा कर रहे थे, मिलके काम कर रहे थे, ரெண்டு நண்பர்கள் நன்றாய் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். लेकिन एक वक्त में उनको अलग अलग होना पड़ा. ஒரு காலகட்டத்தில் அவர்கள் பிரிய வேண்டியதாயிற்று. एक ही सेवकाई को दो टुकड़ा में डाल दिए, ஒரே ஊழியம் ரெண்டாய் பிரிந்து விட்டது. और एक छोटा आदमी है, एक बड़ा आदमी है. அதுல ஒருவர் சிறிய மனுஷன், இன்னொருத்தர் பெரிய ஆளு. बड़ा आदमी अच्छा जगह के ले लिया, பெரிய ஆளு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்துட்டான், और छोटा आदमी छोटा जगह के ले लिया. சின்ன ஊழியர் சின்ன இடத்தை தேர்ந்தெடுத்துட்டாரு. उसके लिए आमदनी की कमी रही, அவருக்கு வருமானம் குறையா போச்சு, इसका आमदनी बहुत था, இவருக்கு வருமானத்துக்கு குறைவே இல்லை. ये बहुत बड़ा हो गया. இவர் பெரிய ஆள் ஆயிடுச்சாரு. कुछ साल के बाद சில ஆண்டுகள் கழித்து ये बड़ा व्यक्ति छोटे व्यक्ति के कलीसिया में प्रचार करने के लिए गया. இந்த பெரிய மனுஷன் இந்த சின்ன மனுஷனுடைய சபைக்கு பிரசங்கம் பண்ண போறாரு. ये छोटा आदमी ने कहा, இந்த சின்ன ஆளியா சொன்னாரு, हमारा भाई जो हमारे साथ काम करते हैं आए हैं, आज हमारे बीच में परमेश्वर का वचन को सौंपेंगे. என்னோடு கூட ஊழியம் செய்த சகோதரர் வந்திருக்கிறாரு, இன்றைக்கு அவர் நம்முடைய சபையில பிரசங்கம் பண்ண போறாரு. இந்த சின்ன ஆளு சொன்னாரு. बड़ा आदमी ने क्या कहा, அந்த பெரிய ஆளு சொன்னது என்ன தெரியுமா? ये सच्ची घटना मेरे पास साबुत है, இது உண்மையாய் நடந்த சம்பவம், என்னிடத்திலே அதுக்கு நிரூபங்கள் உண்டு. मैं ब्रदर फलाना नहीं, मैं बिशप हूं अभी. நான் இப்பொழுது பிரதர்லாம் கிடையாது ஐயா, நான் பிஷப்பா வந்திருக்கிறேன். वो छोटा आदमी आके मुझसे रोया, भैया அந்த बोल रहा சின்ன था ஆளு வந்து ஏன்ட்ட இப்படி அழுதுட்டு இருக்கறா, இப்படி சொல்றாருன்னு சொல்லி. पहले ब्रदर था, முதலாவது பிரதரா இருந்தாரு, अभी क्या साला हो गया, ஏன்னா இப்போ என்ன ஆச்சு, மச்சனன் ஆயிட்டாரோ या ससुर हो गया. அல்லது மாமனார் ஆயிட்டாரா? बगल वाला का हाथ पकड़े, பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்களே, पहले भी तुम बाई है, முன்னாலேயும் நீ சகோதரன் தான், अभी भी बाई है, நீ இப்பவும் சகோதரன் தான். पहले भी बहन है, முதலாவது சகோதரி தான், अभी भी बहन है. இப்பவும் நீ சகோதரி தான். हेलो, कुछ लोगों का आंखें बाहर निकल रहा है. சிலருடைய கண்ணெல்லாம் வெளியே தள்ளிட்டு வருது. मैं डायरेक्टर हूँ, मैं सुपरिटेंडेंट हूँ, நான் कौन டைரக்டர். सा है, तुम तो भाई है ना है. अगर वो कपड़ा उतार देंगे तो फिर भाई ना रहेगा, बहन ना रहेगा. போட்டுக்க அந்த மேலாடே கழட்டிட்டு நீ சகோதரன் தானப்பா, நீ என்ன அழைக்கிறது? अच्छा से हिला के बोलिएगा. நல்ல குலுக்கி आपका சொல்லுங்க. दिया हुआ अधिकार, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், अच्छा से बोलिए ना, हिला के बोलिए. நல்ல உலுக்கி சொல்லுங்க. आपका दिया हुआ अधिकार உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் या पदवी அல்லது பதவி आपका सिर पर नहीं चढ़ने पाए. உங்க தலைக்குள்ள போய் இருந்துராம. विश्वास करने वाला केवल हालेलुया बोले. விசுவாசிகள் மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. अगर आपको विश्वास नहीं, हालेलुया मत बोलिए. एक और बार बोलिए. விசுவாசிகள் மாத்திரம் அல்லேலூயா, இல்லன்னு சொல்லண்டா. इसलिए आपको एक बात कहना है दाऊद के समान, परंतु मैं तो
ஆகையினாலே தாவீதை போல நீங்க ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். ஆனால் நானோ, हिंदी में 3 शब्द आया है लेकिन तमिल में एक ही शब्द है. இந்தியில 3 வார்த்தைகள் இருக்கு, தமிழ்ல ஒரே வார்த்தையில போட்டாங்க. अरे दुनिया के लोग कैसा भी रहेंगे, अन्य संस्था के लोग कैसा भी रहेंगे, उससे मुझे कोई गम नहीं, परंतु मैं तो உலகத்தா எப்படி இருந்தாலும் சரி, பிற ஊழியத்துல இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் நானோ परमेश्वर के भवन में தேவனுடைய ஆலயத்துக்கு हरे जलपाई के वृक्ष के समान हूं. பச்சையான ஒலிவ மரத்துல போல் இருக்கிறேன். मैंने परमेश्वर की कारण करुणा पर सदा सर्वदा के लिए भरोसा रखा है. தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நான் நம்பி இருக்கிறேன். बगल वाला का चेहरा देके इस वचन के मेरे पीछे पीछे बोलिएगा. பக்கத்துல முகத்தை பார்த்து இந்த வசனத்தை நான் சொல்ல சொல்ல பின்னால சொல்லுங்க. आंख में आंख मिला के बोलना. கண்ணோல கண்ணுமே பதிச்சு சொல்லுங்க. परंतु मैं तो, ஆனால் நானோ परमेश्वर के भवन में हरे जलपाई के वृक्ष के समान हूं. मैंने परमेश्वर की करुणा पर सदा सर्वदा के लिए भरोसा रखा है. भरोसा रखा है. अभी हाथ छोड़ दीजिए. இப்ப கையை விட்டுருங்க. लेकिन चेहरा को मैं, ஆனா முகத்தை பார்த்துட்டே இருங்க. கையை விட்டுருங்க, முகத்தை பார்த்துட்டு இருங்க. ये सच है. இது உண்மைதானா? तेरा अनुग्रह मुझ पर ओ सदा, तेरे प्रेम से हृदय को भरा. तेरा अनुग्रह मुझ पर ओ सदा, तेरे प्रेम से हृदय को भरा. हालेलुया 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 ग्लोरी हालेलुया हालेलुया ग्लोरी हालेलुया. जितने लोग जानते हैं इस गीत को हमारे साथ गाइएगा. तेरा अनुग्रह मुझ पर हो सदा, तेरे प्रेम से हृदय को भरा. உம்முடைய கிருபை என் மேலே இருப்பதாக எப்பொழுதும், உம்முடைய அன்பினாலே என்னுடைய இருதயத்தை நிரப்பும் என்று இந்த பாடல் தெரிந்தவர்கள் என்னோடு பாடலாம். 1 2 3. तेरा अनुग्रह मुझ पर हो सदा, तेरे प्रेम से हृदय को भरा. तेरा अनुग्रह मुझ पर हो सदा, तेरे प्रेम से हृदय को भरा. हालेलुया 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 ग्लोरी हालेलुया. एलिजाबेथ नंबर 1. एलिजाबेथ महारानी, पहला एलिजाबेथ. दूसरा एलिजाबेथ अभी मर गई थी, लेकिन पहला एलिजाबेथ के बारे में ये कहानी बतलाया जाता है. எலிசபெத் 1 முதலாம் எலிசபெத்தை குறித்து, எலிசபெத் 2 இப்பொழுது மரித்து போனாள். ஆனால் எலிசபெத் 1 குறித்ததான ஒரு கதை இப்படியாக சொல்லப்படுவது உண்டு. उसके इतिहास के बारे में ये लिखा गया है. வரலாற்றில் பார்க்கும் பொழுது அந்த முதல் எலிசபெத்தை குறித்து இப்படி எழுதப்பட்டிருக்குது. और आपको मालूम है उसका आदमी को ये कहा जाता है द ड्यूक ऑफ इंग्लैंड कहते हैं. அவருடைய புருஷனை இப்படி சொல்லுவார்கள், द ड्यूक ऑफ इंग्लैंड சொல்லி அழைப்பார்கள். और उसका पति होने के चलते उसको ये नाम दिया गया है. அவளுடைய ஹஸ்பண்டாக இருப்பதனால இந்த பெயர் அவருக்கு வழங்கப்படுகிறது. ये एलिजाबेथ एक महारानी है. இந்த எலிசபெத் 1 மகாராணியா இருக்கிறாள். सब काम करके वो अपना कमरा में आई. இப்பொழுது எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு தன்னுடைய அறைக்குள் வந்தாள். और ड्यूक जो है बाद में चले आए. அந்த டியூக் பின்னால வருகிறாரு. பிறகு बाद में आए. பின்னால வந்தாரு. दरवाजा बंद रहा. அவருடைய அறை மூடப்பட்டிருந்தது. वो खटखटाए. வெளியே இருந்து கதவை தட்டினார் அவர். ये पूछी थी இவர்கள் உள்ளே இருந்து கேட்கிறார்கள், कौन है யார்?
कौन आए? யார் வந்திருக்காங்க? उन्होंने कहा ड्यूक ऑफ एडिनबरो। டியூக் ஆஃப் எடின்பரோ என்று சொல்லி அவர் சொல்றாரு. खोल नहीं रही है, இவள் திறக்கவில்லை. फिर कटकटा रहा। திரும்ப கதவு தட்டும் சத்தம். Who is that? कौन है बाहर? ड्यूक ऑफ एडिनबरो। டியூக் ஆஃப் எடின்பரோ आए। अब ड्यूक ऑफ एडिनबरो का ड्रेस देखना है। आज शाम को जो दोपहर के समय आप थोड़ा देखेंगे कि हमारा बैंड आएगा ना, उन वैसे ही ड्रेस है, एकदम तलवार और ये सब के साथ। அந்த டியூக் உடைய Dress பார்க்கணும்னு சொன்னா அந்த மத்தியான வேளையில நம்ம பேண்ட்ல வருவாங்க பாருங்க, இங்க அவங்க Dress எல்லாம் வரிய இது பட்டையெல்லாம் வச்சுட்டு வருவாங்க. அப்படிதான் அவர் அந்த டியூக் இருப்பாரு. जब दोबारा बोला ड्यूक ऑफ एडिनबरो, இரண்டாவது முறை சொன்ன போல டியூக் ஆஃப் எடின்பரோன்னு சொன்ன உடனே भीतर से कोई आवाज नहीं, दरवाजा खुल भी नहीं रहा। உள்ளே இருந்து எந்த சத்தமும் வரவில்லை, கதவும் திறக்கல. तीसरा बार कटकटाया। மூன்றாவது முறை கதவை தட்டுகிறார். Who are you? आप कौन है? बोल रहा आई एम योर हस्बैंड। வெளியே இருந்து சத்தம், मैं तुम्हारे पति हूं। ड्यूक को एडिनबरो तुम बाहर के लिए, लेकिन भीतर तुम मेरा आदमी है। ड्यूक ऑफ एडिनबरो बाहर ही रहना के लिए है, लेकिन जो मेरे पति है वो मेरे साथ भीतर रहने के लिए है। ऑफिस में जाने से आप सुपरिटेंडेंट या कुछ भी हो, ஆபீஸ்ல நீங்க இருக்கும் பொழுது சூப்பரண்டென்ட்டா அல்லது எந்த ஒரு பெயர்ல இருந்தாலும் சரி, लेकिन घर के अंदर आप भाई है या बहन है। ஆனால் வீட்டுக்குள்ள நீங்க சகோதரனும் சகோதரிகளுமாய் இருக்கிறீர்கள். अगर इस विचार के साथ जीवोगे, இந்த எண்ணத்தோடு நீ வாழும் பொழுது 8वां पद में दाऊद क्या कहता है? 8ஆம் வசனத்தில் தாவீது என்ன சொல்லுகிறான்? मैं हरेली जैतून या जलपाई के पेड़ के समान हरा भरा हूं, क्योंकि मैं परमेश्वर के अनुग्रह के ऊपर भरोसा रखता हूं। நான் தேவனுடைய கிருபையை சார்ந்திருக்கிறபடினாலே, நம்பியிருக்கிறபடினாலே நான் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். एक और बार उस वचन को देखिए, 8वां पद को। இன்னொரு முறை அந்த 8வது வசனத்தை பாருங்களேன். भजन संगीता 52 का 8 को देखिए। சங்கீதம் 52 8வது வசனத்தை பாருங்கள். वहां पर सफाई से लिखा है। அங்கே மிக தெளிவாய் இருக்கிறது. It's one of the beautiful words I love that. ये परमेश्वर के वचनों में एक सुंदर वचन को मैं जिससे बहुत प्रेम करता हूं। मैं परमेश्वर के भवन में हरे जलपाई के वृक्ष के समान हूं। நான் தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். हालेलुया। ஹalleluya. मैं परमेश्वर के भवन में हूं, நான் தேவனுடைய ஆலயத்திலே இருக்கிறேன். परमेश्वर के लोगों के साथ हूं, தேவ ஜனங்களோடு கூட இருக்கிறேன். मैं हरे भरे जलपाई वृक्ष के समान हूं, நான் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். क्योंकि मैं अनुग्रह के ऊपर या करुणा के ऊपर, परमेश्वर की करुणा के ऊपर बिल्कुल भरोसा रखता हूं। ஏனென்றால் நான் தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் மேலே எப்பொழுதுமே நம்பிக்கை வைத்திருக்கிறபடினாலே. लेकिन कई लोगों के जीवन में बढ़ते बढ़ते इस प्रकार की बातें होने की संभावना है, जिसको मैं बाइबल में मैं से बतलाने के लिए मैं चाहता हूं। நான் வேதத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன், அனைவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெருக பெருக வளர வளர இப்படிப்பட்ட காரியங்கள் வர வாய்ப்பு உண்டு. इस इतवार को हम लोग परिवार के लोग हम लोग यहाँ सामने का उस जगह पर मैदान पर हम बैठे हुए थे। இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நாங்கள் குடும்பமாக குடும்பத்தின் அங்கத்தினர்களாக அந்த எதிரில் இருக்கிற அந்த ஒரு தோட்டம் இருக்கிறதே அதிலே உட்கார்ந்திருந்தோம். मैंने अपने आंखों को उठा के देखा, वहां अभी भी है, वो पेड़ को जाके देखिएगा। நான் என்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தேன், அது இப்பவும் இருக்கிறது. அந்த மரத்துல போய் நீங்க பார்க்க முடியும். पेड़ बिल्कुल सूखा हुआ है, அந்த மரம் காய்ந்து போய் இருக்கிறது. केवल 2-3 डालियां हरा भरा है, 1-2 மர கிளைகள் மட்டும் பச்சை பசேன்னு இருக்கு. मैंने तुरंत अपना बेटा गोफोर से कहा, உடனே என்னுடைய மகனாகிய கோஃபோர் திருத்தர சொன்னேனா, बेटा ये पेड़ अभी खतरा है, இந்த மரம் மகனே இப்பொழுது ஆபத்துல வந்துடுச்சு. 12 साल के पहले जब 12-13 साल के पहले इसका उद्घाटन, ऑडिटोरियम उद्घाटन होने के समय लगाया गया था। ஆடிட்டோரியம் திறப்பு விழா இருந்தது. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த மரம் நட்டப்பட்டது. हरा भरा था, அது பச்சை பசையா இருந்துச்சு. बहुत डालियां निकली, அநேக கிளைகள் எல்லாம் விட்டுருந்துச்சு. बहुत लोग उसके नीचे बैठ के खाना खा रहे थे, அநேகர் அவருடைய நிழலே அமர்ந்து சாப்பாடு சாப்பிட்ட காலம் உண்டு. गर्मी के समय में भी ऐसे ही रहते थे, வெப்ப காலத்திலயும் அப்படித்தான் இருந்துச்சு. लेकिन मैं अभी देख रहा हूं, ஆனால் இப்போ நான் பார்க்கிறேன், पेड़ अभी भी आप जाके देखिएगा, चाय पीने के समय देख लीजिएगा, நீங்க டீ குடிக்கும் போது வெளியில போய் பாத்தீங்கன்னா सूखा हुआ है, அது காஞ்சு போய் இருக்குது. केवल 2-3 डालियां हरा है। வெறுமனே 1-2 கிளைகள் பச்சையா இருக்குது. मैंने कहा बेटा खतरा कहां हो गया है? நான் சொன்னேன், மகனே இங்க என்ன ஆபத்து ஆயிடுச்சு இதுக்கு? जो पेड़ ने बहुतों को आराम दिया, இந்த மரம் अनेகருக்கு இளைப்பாறுதல் கொடுத்தது. listen to me very carefully, मेरी बात पर बड़ी ध्यान दीजिए. the same tree which gave a beautiful wonderful shadow for the people to rest,
वही पेड़ एक वक्त में बहुत सुंदर ढंग से छाया देती थी सगल सबों के लिए, लेकिन अभी खतरा का कारण हो गया। ஆனால் இப்பொழுது அது ஆபத்தாய் மாறிவிட்டதே। आप जानते होंगे खतरा का कारण क्यों मैंने कहा। நீங்கள் அறிந்திருக்கலாம் ஏன் நான் அது ஆபத்தாக மாறுகிறது என்று சொன்னேன் தெரியுமா? यहाँ बच्चे खेलते हैं, இங்க பிள்ளைகள் விளையாடக்கூடிய நேரம் உண்டு, हवा जोरदार से चलने लगेगा, ஒரு பெரிய காற்று ஒண்ணு அடிச்சிட்டுன்னு சொன்னா एक डाली भी टूट के गिर जाएगा, மரத்துல காஞ்ச ஒரு கொப்பு உளுந்தா கூட नीचे के बच्चे घायल हो सकते हैं या खत्म हो सकते हैं। கீழே விளையாடுற பிள்ளைங்க காயப்பட்டுருவாங்க அல்லது இறந்தே போயிருவாங்க। एक वक्त आराम का जगह, ஒரு காலகட்டத்தில் இளைப்பாறுதல் கொடுக்கக்கூடிய இடம் அது खतरा का जगह हो गया, ஆனால் இப்பொழுது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய இடமா இருக்குது। हेलो, बगल वाला का हाथ पकड़ के पूछ लीजिए, பக்கத்துல கரங்களை பிடித்து கேளுங்கள்। पहले आपके कंपनी में मुझे बहुत आराम मिलता था, முதலாவது உங்க கம்பெனில உங்களுக்கு கீழே ரொம்ப இளைப்பாறுதல்லாம் உண்டாயிருந்துச்சு, आपके साथ रहने के लिए मैं बहुत पसंद करता था, உங்களோடு கூட இருக்க ரொம்ப பிரியப்பட்டலாம் அந்த காலம் உண்டு, आपके साथ रहने से मेरा आत्मा में खुशी आ जाती थी, உங்களோடு கூட இருக்கும் பொழுது என்னுடைய ஆவியில களிகூர்ந்த காலம் உண்டு, जान चले आता था, எனக்குள்ள உயிரே திருப்பி வந்த மாதிரி இருந்துச்சு। लेकिन अभी आपके तले आएंगे ना, हमारे लिए खतरा है, मर भी जाएंगे। ஆனா இப்போ உங்க கீழே வந்தேன்னு சொன்னா நான் செத்தே போயிருவேன், ஆபத்தாயிரும் போல தருது। कितने लोग ऐसे ही जीवन में हैं, वे हालेलुया बोले। எத்தனை பேர் இந்த வாழ்க்கையில இருக்கிறவங்க அவங்க மாட்டோம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்। एकदम पूरा जागा हुआ है, எல்லாரும் தெளிவா இருக்காங்க। वेरी गुड, यू आर सो अलर्ट, आप अलर्ट है, बहुत ध्यान दे रहे हैं, बहुत प्रभु के नाम सुंदर से। है। फिर एक और बार पकड़ के खींच के बोलिए, இன்னொரு முறை நல்ல கையை பிடிச்சு சொல்லுங்க இழுத்து। जो आराम पाया है पहले, யார் முதலாவது இளைப்பாறுதல் பெற்றிருக்கானோ और आराम पाने के लिए இன்னும் இளைப்பாறுதல் பெறுவதற்கு हमेशा हरे भरे रहना आपका काम है। எப்பொழுதுமே பச்சை பசையா இருக்க வேண்டியது உங்களுடைய வேலை। मैं अपने जीवन को इस वचन के साथ अपने का हमेशा जोड़ता हूं, நான் என்னை என்னுடைய வாழ்க்கை இந்த வசனத்தோடு எப்பொழுதுமே ஒப்பிட்டு பார்க்கிறது உண்டு, इसलिए छोटे छोटे बच्चों को भी मैं छोड़ता नहीं। ஆகையினால சின்ன பிள்ளையா இருந்தா கூட நான் விட்டு விடுறது கிடையாது। रास्ता में देखें, चलो यार घर में चलो ना, चॉकलेट देंगे, वो पापा का छोड़ देगा, मुझे पकड़ के आएगा। அந்த சின்ன பிள்ளைய நான் கையை பிடிச்சு வாயா அங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனா போதும், அந்த பிள்ளை தன் சொந்த அப்பாவையே விட்டுட்டு என் கூட வர I ஆரம்பிச்சிருவான்। enjoy the company of these little ones. मैं छोटे छोटे नन्हे मुन्ने बच्चों की संगति से बहुत प्यार करता हूँ। कारण अभी भी मैं हरा हूं, पहले हरा था, अभी भी हरा हूं। முதலாவது பச்சை பசையான்னு இருந்தேன், இப்பவும் பச்சை பசேன்னு தான் நான் இருக்கிறேன்। बगल वाला का पकड़ के खिला के बोलिएगा, अभी भी हरा रहो, पहले जैसा था उससे ज्यादा हरा रहो। பக்கத்துல உள்ளவங்களை கரங்களை பிடித்து சொல்லுங்க, முன்ன இருந்த பச்சையான காரியத்தை காட்டிலும் இப்பொழுதும் அதிகமாயிரு। लेकिन यहाँ से हमको आवाज सुनाई पड़ता कोने से, ஆனா இங்க மூலையில இருந்து ஒரு சத்தம் எனக்கு கேட்க வருது, पहले मैं हरा था, अभी हारा हूं। முதலாவது நான் பச்சையா இருந்தேன், இப்ப எல்லாம் தோத்து போயிடுச்சு। पहले हरा था, अभी हारा हूं। முதலாவது நான் பச்சை பசேன்னு இருந்தேன், இப்போ ஹாரா हूं, நான் இப்பொழுது தோத்து போயிட்டேன்। कुछ बहन लोग कहती है, சில சகோதரிகள் சொல்றது போல मैं இருக்கு, इतनी काम करती थी, मेरा इतना मैं मेहनत करती, लेकिन अभी एकदम थोड़ा सा भी वो कमर पड़ना पड़ता, पहले हरा था, अभी हारा हूं। முதலாவது நல்லா ஓடி ஆடி எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப எல்லாம் உடம்பெல்லாம் பெருசாயிடுச்சு, இப்ப இப்படி இப்படி தள்ளாட வேண்டியதாயிட்டு। एक और बार मिलके पढ़ेंगे, एक और बार मिलके इस वचन को पढ़ेंगे। இன்னொரு முறை இணைந்து இந்த வசனத்தை வாசிக்கலாமா? परंतु मैं तो परमेश्वर के भवन में हरे जलपाई के वृक्ष के समान हूं, मैंने परमेश्वर की करुणा पर सदा सर्वदा के लिए भरोसा रखता हूं। अनुभव आपका होने पाए, ये क्यों खराब हो जाता है उसको भी मैं बतलाऊं। ஏன் இப்படி அது கெட்டு போய் விட்டது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன்। आपको मालूम है, मेरा दोस्त स्विट्जरलैंड में है, ब्रदर हाइनर। நீங்கள் அறிந்திருக்கலாம், என்னுடைய நண்பர் பிரதர் ஹைனர் சுவிட்சர்லாந்துல இருக்கிறார்। वो एक पहाड़ पर रहते हैं, அவர் ஒரு மலை பிரதேசத்துல மேல இருக்கிறார்। उनका घर का खिड़की खोलिएगा,
वहां नीचे का पूरा तराई में जितने घर है उसको देख सकते हैं। அவருடைய வீட்டுல ஜன்னலை திறந்து பார்த்தா கீழே அந்த பள்ளத்தாக்குல அந்த பகுதியில எவ்வளவு சமவெளியில வீடுகள் இருக்கோ எல்லாம் தெரியும். उनका गांव का पूरी बातें दिखाई पड़ेगा। அவருடைய கிராமத்துல உள்ள எல்லா காட்சியும் மேல இருந்து பார்த்துடலாம். वहां से जर्मनी को देख सकते हैं அங்க இருந்து ஜெர்மனியை பார்த்துடலாம். क्योंकि जर्मनी के बॉर्डर में है। ஏனென்றால் ஜெர்மனியுடைய பார்டர்ல இருக்கிறாரு. अगर धूप का दिन होगा पूरा अच्छा से दिखाई पड़ेगा। கோடை காலமா இருந்தா மிக அழகா வெளிச்சத்துல எல்லாம் தெரியும். उन्होंने अपने घर के चारों तरफ मेरे ख्याल से कम 50 या 70 पेड़ को लगाए। என்னுடைய எண்ணத்தின்படி அவர் தன்னுடைய வீட்டை சுற்றிலும் கிட்டத்தட்ட 50 அல்லது 70 மரங்களை நட்டினார். जरूर उनके घर पेड़ों के बीच में है, உண்மைதான், மரங்களுக்கு மத்தியில தான் ஒரு வீடே இருக்குது. लेकिन ये 70 या 50 पेड़ को लगाए हैं। ஆனால் இவர் கிட்டத்தட்ட 50 70 மரங்களை தன் வீட்டை சுற்றி நட்டி வச்சிருக்கிறாரு. उसका पानी पटाना उनका काम है। அவர் இந்த மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவது இவருடைய வேலை தான். एक बाल्टी ले लेंगे, पूरा पानी भर भर के डालेंगे। ஒரு பெரிய வாளியில தண்ணியை நிரப்பிக்கிட்டு எல்லா மரத்துக்கும் போய் தண்ணீர் பாய்ச்சுவார் இவரு. जब पेड़ छोटा था पानी डालते थे, मैं समझता था। மரம் சின்னதா இருந்துச்சு, செடி மாதிரி, சரி தண்ணி பாய்ச்சாரு, நான் புரிஞ்சிட்டேன், சரி ஓகே நடந்துச்சு சொல்லி. लेकिन एक एक पेड़ 30 फीट 40 फीट हो गया। ஆனால் ஒவ்வொரு மரமும் 30 அடி 40 அடி வளர்ந்து போயிடுச்சு. तो भी मैं जब गया था, அப்பொழுதும் நான் அங்கே போன போது बाल्टी बाल्टी करके पानी डालते हैं। அவர் வாளி வாளியா எடுத்துக்கிட்டு தண்ணியை ஊத்திட்டு இருக்கிறாரு அந்த மரத்துக்கு. मैंने कहा कि पानी तो कल बरसात था तो उसी में ही तो पानी मिला होगा ना, क्यों आप पानी डालते हैं साहब? நான் சொன்னேன், ஐயா மழை பெஞ்சிச்சு இல்ல, நேத்து பெஞ்சது. நேற்று தானே மழை பெஞ்சது, எல்லாம் நல்லா நனைஞ்சிருக்குது, திரும்ப ஏன் இன்னைக்கு வாளியில தண்ணியை கொண்டு போய் ஊத்திட்டு இருக்கீங்க? वो पेड़ के लिए क्या बारिश का पानी काफी नहीं है? அந்த மரம் மழை தண்ணியை குடிச்சிருக்குது, அது போதாதோ? उन्होंने क्या कहा मालूम है? அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? जबकुमार आओ मैं बतलाऊं। ஜெபகுமார் வா, நான் உனக்கு சொல்லி தரேன். मुझे ले गए। அவர் என்னையும் கூட்டு போறாரு. उन्होंने एक एक पेड़ के नीचे एक छोटा छोटा छेद को देखा जिसमें चूहा रहता था। அவர் ஒவ்வொரு மரத்துக்கு கீழேயும் பெரிய பெரிய பொந்து, அந்த பொந்துல எலி இருக்கக்கூடிய எலி பொந்து. उन्होंने कहा मैं पेड़ के लिए पानी नहीं डालता हूं, அவர் சொன்னாரு, மரத்துக்கு நான் தண்ணி ஊத்தலப்பா, चूहा का मुंह आने के लिए डालता हूं। நான் அந்த எலியை சாகடிக்க போறேன், அதான் தண்ணி ஊத்துறேன். बगल वाला का हाथ पकड़ के बोलिए, பக்கத்துல உள்ள கரங்களை பிடித்து சொல்லுங்க, 3 दिन तो मैं जब आऊंगा मैं आपको परेशान करूंगा ही। 3 நாட்கள் நான் வரும்போதெல்லாம் உங்களை தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்க போறேன். पेड़ के लिए पानी का दरकार नहीं है क्योंकि आपका जड़ बहुत नीचे चला गया है। மரத்துக்கு தண்ணி தேவையில்லை, ஏன்னா உங்களுடைய வேர் இருக்குதே அது கீழே வரைக்கும் போயிட்டு தண்ணி தேவையில்லை. लेकिन आपका जड़ को काटने वाला चूहा को मारने के लिए फास्टिंग के प्रेयर में आए हैं। ஆனால் உங்க வேருக்கு பக்கத்துல எலி போய் கடிச்சுக்கிட்டு கிடக்குது, அதை கொல்லுவதற்காகத்தான் இங்க ஃபாஸ்டிங் பீரியட்ல வந்திருக்கீங்க. अभी हमास में और इजरायली में लड़ाई हो रहा है। இப்பொழுது இஸ்ரேல் ஹமாஸுக்கு இடையில ஒரு பெரிய யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. आपको मालूम है? உங்களுக்கு தெரியும், हमास के दुष्ट लोगों के छिपने के स्थान कहाँ है? ஹமாஸுடைய ஜனங்கள் இருக்கிறார்களே, அவங்க ஒளியக்கூடிய இடம் எது தெரியுமா? टनल बना हुआ है, அங்கே உள்ள டனல் இருக்குது, உள்ள उसी में सामान को रखे हैं அதுல தான் பொருட்களே வச்சிருக்காங்க. और ये लोग जो दूसरों का नाश करने के लिए हैं वे लोग छिपे हुए हैं। மற்றவங்களை கொல்லக்கூடிய துஷ்டர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அந்த டனலுக்குள்ள ஒளிஞ்சு கிடக்குறாங்க. इजराइल ने ऊपर से बम डाला, இஸ்ரேல் ஜனங்கள் மேலே இருந்து பாம்பை வீசினாங்க, उनका घर गिर गया, வீட்டெல்லாம் அழிச்சு போட்டாங்க, ऑफिस गिर गया। ஆபீஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. लिसन, நல்லா கேளுங்க, वे लोग जाके अस्पताल में छिपे, ஆஸ்பத்திரியில போய் ஒளிஞ்சு கிடந்தாங்க, अस्पताल में बम, ஆஸ்பத்திரியில போய் பாம்பை போட்டாங்க. पूरा दुनिया चिल्ला रहा था, மூல உலகம் அலறி போயிடுச்சு. अरे अस्पताल को छोड़ दो। ஏய் ஆஸ்பத்திரியை விடப்பா. इजराइल ने कहा अस्पताल का तो हम छोड़े हैं लेकिन भीतर घुसा हुआ उग्रवादी उनको मारते हैं। இஸ்ரேலர்கள் சொன்னாங்க, இல்ல இல்ல நாங்க ஆஸ்பத்திரியில விட்டுட்டோம், உள்ள மறைஞ்சு கிடக்கானே தீவிரவாதி அவரை தானே கொல்லிட்டு இருக்கிறோம். उसी को मुंह छपाने के लिए मैं कर रहा हूं। நான் அவனை வாய் அடைக்கத்தான் இந்த ஆஸ்பத்திரி மேல போட்டுட்டு இருக்கேன்னு அவன் சொன்னான். लेकिन अभी भी कौन डॉक्टर है कौन उग्रवादी है पता नहीं चल रहा। ஆனால் இப்பொழுது டாக்டர் யாரு தீவிரவாதி யாருன்னு சொல்லி அங்க தெரியவே தெரியாது. क्योंकि अस्पताल में काम करने समय सुई लेके आता है, ஏன்னா ஆஸ்பத்திரியில வேலை செய்யும் போது ஊசி எடுத்துட்டு வருவான், रात को नीचे जाकर रॉकेट ले आता है। ஆனால் இரவுல கீழே போய் ராக்கெட்டை தூக்கிட்டு வந்துருவான். उन लोगों को मालूम हो गया रॉकेट कहाँ रखा है, அவனுக்கு தெரியும் ராக்கெட்டை எங்க வச்சிருக்கான்னு சொல்லி. नीचे टनल में रखा है। நீ கீழே டனல்ல வச்சிருக்கான். इनको तो बाहर से तो
रस्सी से खींच नहीं सकते हैं। ஏன்னா இவனை வெளியில கயிறு கட்டி இழுக்க முடியாது. इजराइल ने क्या किया मालूम है? இஸ்ரவேல் சொன்னது என்ன தெரியுமா? समुद्र का पानी के भीतर डाल दिया। பெரிய கடல் தண்ணியை டனலுக்குள்ள ஊத்தி விட்டுட்டான் இஸ்ரவேல்காரன். हमारा दोस्त वहां मूसा को मूस को मारने के लिए करता है, ये यहाँ पर उग्रवादी को मारने के लिए करता है। அங்க என்னுடைய நண்பர் எலியை கொல்வதற்காக தண்ணி ஊத்துனாரு. ஆனா இங்க இஸ்ரவேல் ஆட்கள் இந்த தீவிரவாதிகளை கொல்வதற்காக டனல்ல கடல் தண்ணியை உள்ள விட்டான். सुनिए लीडर्स கேளுங்கள். मेरे सेवक, என்னுடைய ஊழியர்களே, मेरे जवान बेटी, என்னுடைய வாலிப சகோதரிகளே, मेरे जवान बहन, என்னுடைய வாலிப சகோதரனே, मेरे दोस्त, என்னுடைய நண்பனே, कान खोल के सुन लो। செவி திறந்து கேளு. तुम्हें बढ़ने के लिए पानी की आवश्यकता नहीं, क्योंकि तुम्हारा जड़ बहुत दूर चला गया है। ஓ மரம், உன்னுடைய வேர் ரொம்ப கீழே போயிட்டு இப்பொழுது வேருக்கு ஓ தண்ணி எல்லாம் தேவையில்லை. तुम्हारा जड़ 100 फीट नीचे चला गया है। உன்னுடைய வேர் 100 அடி அழகா கீழே போயிடுச்சு. हवा नहीं गिरा सकता है, காத்தடிச்சு அசைக்க முடியாது. आंधी तुम्हारे ऊपर नहीं मार सकता है, புயல் வந்து அதை அழித்து போட முடியாது. तुम मजबूत है जरूर, ஏனென்றால் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. परंतु ஆனால் तुम्हारे जड़ को काटने वाला चूहा दिखाई नहीं पड़ता होगा, वो तुम्हारे लिए खतरा बनेगा। ये पेड़ मरने का, जो बाहर का पेड़ मरने का कारण वही है। இங்கே மரம் செத்து போக போகிறதே, வறண்டு இருக்கிறதே, அதற்கு காரணம் அங்கே வேர்ல அடிபட்டிருக்கிறது தான். அது போலதான் உன்னுடைய வேர்லையும் அதை எலி கடிக்கிறதை நீ உணராமல் இருக்க முடியும். मेरा दोस्त का क्या काम है? என்னுடைய நண்பனுக்கு என்ன வேலை தெரியுமா? लंबा आदमी है, உயரமான ஆளவன். बाल्टी 70 पेड़ के लिए कम से कम 140 बाल्टी पानी डालता। எல்லா மரத்துக்கும் கிட்டத்தட்ட பார்க்க போனா 140 வாளி தண்ணி எடுத்து அவர் ஊத்துவாரு. जब उन्होंने कहा मुझे चूहा मारने के लिए भी पानी डाला जाता, அவர் சொன்னபோது இந்த எலியை கொல்லக்கு தான தண்ணியை ஊத்திட்டு இருக்கேன்னு சொன்னபோது तब मेरे साथ परमेश्वर ने बातचीत किया। என்னோடு கூட தேவன் பேச ஆரம்பித்தார். जबकुमार, ஜெபக்குமார், तुम इतना साल सेवा कर लिया நீ है, இவ்வளவு நாட்கள் ஊழியம் செய்து விட்டாய், अनेक देश में घूम लिया है, பல நாடுகளுக்கு போய் விட்டாய், अनेक लोगों को जानता है, அநேகரை அறிந்திருக்கிறாய், तुम्हारा जड़ बहुत दूर तक पहुंच गया உன்னுடைய है। வேர் ரொம்ப கீழ வரைக்கும் போயிருக்குப்பா. देश देश के लोग तुम्हें जानते हैं, இது உலகத்தார் எல்லாம் உன்னை அறிந்திருக்கிறாங்க. परंतु ஆனால் चूहा है, இங்க ஒரு எலி, छोटी, சின்ன எலி, वो तुम्हारा जड़ को काटना ना दे। உன்னுடைய வேரை விட்டு விட்டுறாத, கடிக்க விட்டுறாத. कि मैंने तो एक्सरे मशीन नहीं रखा हूं, एक एक पेड़ के नीचे रखा है, ஒவ்வொரு மரத்துக்கு எக்ஸ்ரே மெஷின் இல்லல்ல, எங்கெங்க என்ன मेरे இருக்குது? पास नहीं है, என்னிடத்துல இல்லையே, लेकिन ये मेरे पास पानी है। ஆனா என்னிடத்துல தண்ணி இருக்குதுயா. बगल वाला से बोलिएगा, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, पानी का वचन, தண்ணீருடைய வசனம், पानी का अभिषेक, தண்ணீரால அபிஷேகம் दोनों तुम्हारे ऊपर उतरेगा, ரெண்டு ஓமேல விழும்போது न केवल तुम्हें बढ़ाएगा, அது உன்னை பெருக்குவது மாத்திரமல்ல, तुम्हें खराब करने वाला चूहाओं को भगाएगा, உன்னை அழிக்கிற எலிகளையும் அவைகள் கொன்று मुआएगा। ताली बजा के परमेश्वर का धन्यवाद, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? सब अगर अला तेरी ठाप तेरी सागा, परमेश्वर का आत्मा तुम्हें बढ़ाने पाए हमेशा। கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை உங்கள் மத்தியிலே பயங்கரமாய் செய்வாராக. परमेश्वर का वचन तुम्हें अधिक से अधिक बसने पाए, தேவனுடைய வசனம் உடைய இருதயத்துல இன்னும் ஆழமாய் ஆழமாய் வேர்கொள்வதாக. मेरे अंदर क्या होता कभी कभी, என்னுடைய வாழ்க்கையில சில நேரங்கள் என்ன நடக்குது தெரியுமா? लगभग 74 साल से मैं इस बाइबल को पढ़ रहा हूं, கிட்டத்தட்ட 74 ஆண்டுகளாக இந்த வேதத்தை நான் வாசித்து வருகிறேன். एक दिन दो दिन नहीं, ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, 74 साल से पढ़ रहा हूं। நான் 74 ஆண்டுகளாக வேதத்தை வாசிக்கிறேன். मेरी बहन सुनो, என்னுடைய சகோதரி கேளு, मेरे भाई सुनो, சகோதரா கேளு, भाई सीनियर लोग सुनिए, சீனியர்ஸ் கேளுங்கள். इस जानकारी रोज मैं पढ़ता हूं, இந்த தெளிவை அறிவை நான் தினந்தோறும் வாசிக்கிறேன். जब कभी मौका मिलता पढ़ता हूं। எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்க வாசிக்கிறேன். इसी कारण காரணம் என்ன? कभी कभी कोई बतलाएंगे ये वचन है, சில நேரம் யாராவது சொல்லுவாங்க இந்த வசனம் இருக்கு அப்படின்ட்டு. मेरे अंदर ये पीछे चले जाता, எனக்குள்ள ஒரு காரியம் வரும், என்ன தெரியுமா? हम तो जानते हैं, நான் அந்த வசனத்தை அறிஞ்சிருக்கிறேன். ஏசாயா 53 जानते ना, ஏசாயா 53வது அதிகாரம் எனக்கு தெரியாதா? भजन संगीत 91 का जानते ना, சங்கீதம் 91 எனக்கு தெரியாதா? 23वां भजन संगीत का जानते ना, 23 சங்கீதம் என்ன எனக்கா தெரியாது? बाइबल खोलेंगे, வேதத்தை திறப்ப 23 भजन संगीत पढ़ना, 23வது சங்கீதத்தை வாசிக்கணும். अरे रटा हुआ है, அது முழுவதும் மனப்பாடமா இருக்கு. पढ़ने के लिए मन नहीं रहेगा, அது வாசிக்க மனசு வராது. वो तृप्ति
एक छोटा चूहा के ना तुम्हारे जड़ को काट देगा. அந்த திருப்தி ஒரு சிறிய எலியை போல உங்களை கடித்து கொண்டு விடும். अगर साधारण हमारे बच्चे भी यहाँ प्रचार करते हैं, ஒருவேளை சாதாரணமான நம்முடைய பிள்ளைகள் கூட இங்க பிரசங்கிக்கிறார்கள் என்று சொன்னால், मैं बाइबल बिना जाता नहीं हूँ. நான் வேதம் இல்லாமல் அங்கே அமர்வது கிடையாது. मेरी बात को सुनिएगा. என்னுடைய காரியத்தை நன்றாக கேளுங்கள். हमारे संडे स्कूल के बच्चे भी यहाँ प्रचार करने समय நம்முடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளும் இங்க பிரசங்கம் பண்ணும்போது मैं बाइबल ले जाता हूँ. நான் வேதத்தை கையில் சுமந்து செல்வேன். जब एक कहते हैं कोई वचन, ஏதாவது வசனத்தை அந்த பிள்ளை சொல்லும்போது मैं पलट के देखता हूँ. நான் அதை திருப்பி திருப்பி பார்க்கிறேன். ऐसा नहीं बैठता हूँ. நான் அப்படியே அமர்ந்து விடுவது கிடையாது. मैं जानता हूँ. எனக்கு எல்லாம் தெரியும்பா. 74 साल से जानता हूँ. 74 வருஷமா எல்லாம் படிச்சிட்டு இருக்கிறேன். बगल वाला का हाथ पकड़ के बोलिए, பக்கத்துல இருக்கிறவங்க பத்தி சொல்லுங்கள். ये चूहा आपके अंदर है? இந்த எலி உங்களுக்குள்ள இருக்கா? ये चूहा है? இந்த எலி இருக்கா? आज पानी डालो, இன்னைக்கு தண்ணியை ஊத்து. वचन डालो, தண்ணியை ஊத்து. वो मर जाए. அது செத்து போகட்டு. बगल वाला का हाथ पकड़ बोलिए, பக்கத்துல கரங்களை இப்படி சொல்லுங்கள். आपके अंदर का चूहा जल्दी मर नहीं पाए. உங்களுக்கு உள்ள இருக்கிற எலி சீக்கிரம் செத்து போவதாக. मेरा बाइबल बतलाती है. என்னுடைய வேதம் சொல்லுகிறது. एक और पेड़ को मैं दिखाऊंगा. இன்னும் ஒரு மரத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். यीशु ने कहा था, இயேசு சொன்னாரே, लूका रचित सुसमाचार, லூக்கா எழுதின சுவிசேஷம், जिसको हम अच्छी तरह से जानते हैं, இதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். 13वां अध्याय, 13ஆம் அதிகாரம், 6 पद, 6ஆம் வசனம், 7 पद. 7ஆம் வசனம். फिर उसने ये दृष्टांत भी कहा कि किसी के अंगूर की बारी में एक अंजीर का पेड़ लगा हुआ था. वो उसमें फल ढूंढने आया परंतु न पाया. तब उसने भारी के रखवाले से कहा, देख 3 वर्ष से मैं इस अंजीर के पेड़ में फल ढूंढने आता हूं परंतु नहीं पाता. इसे काट डाल कि ये भूमि को भी क्यों रोके रहे. அப்பொழுது இயேசு ஒரு ஊமையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டியிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இது வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். 2 बातें मैं आपके ध्यान को आकर्षित करने के लिए चाहता हूं. உங்கள் கவனத்தை ஈர்க்க 2 விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். पहले साल आया, முதலாம் வருஷம் வந்தா फल खोज रहा है, கனியை பார்க்கறான். क्योंकि फल देने के स्थिति में पेड़ पहुंच गया. ஏனென்றால் இந்த மரம் இப்பொழுது கனி தரக்கூடிய தரத்துக்கு வந்துட்டு. दूसरा साल आया, இரண்டாவது வருஷம் வந்தா नहीं अगले बार देखा जाए. இல்ல அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். तीसरा बार आया, மூன்றாவது முறை வருகிறான், अभी भी फल नहीं है. இப்பொழுதும் கனி இல்லை. Listen sir, सुनिए, if you are unproductive, अगर आप निष्फल है, check जांचिए why. क्यों Why? क्यों. जैसा मैंने शुरू में कहा था, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, you might not have used your tears. आप आंसू बहाए नहीं होंगे. Try tears. आप आंसू बहाइए. Try tears. आप आंसुओं की कोशिश कीजिए. पहले आप आंसू बहाते थे, முதலாவது கண்ணீர் வடித்தவர்கள் தான் நீங்கள். लेकिन आजकल आपकी आंखें सूखा हुआ है. ஆனால் இப்பொழுது கண்கள் எல்லாம் வறண்டு போய் இருக்கிறது. पहले किसी की आत्मा के ऊपर आपका इतना बोझ रहा, முன்ன யாராவது ஆத்துமாவை கண்டால் நீங்கள் அதிகமாய் பாரப்படுவீர்கள். लेकिन अभी खत्म. अरे चलो यार, एक प्रचार ना करना है. ஆனால் இப்பொழுது என்ன, ஆத்துமாக்களை கண்டும் என்ன பிரசங்கம் தானே எனக்கு பண்ண வேணும். इतना प्रचार किया, हम उसमें से एक प्रचार कर. எவ்வளவு நாள் பிரசங்கம் பண்ணிருக்க, அதுல இருந்து ஒன்னு எடுத்து இங்க விடட்டும்னா. If you don't do it without a burden for the souls, अगर आप आत्माओं की बोझ बिना काम करें तो इसी पेड़ के समान है. இந்த மரத்தை போல. उससे खतरा क्या है उसको आप जानते नहीं होंगे. இந்த மரத்தின் ஆபத்து என்ன கொஞ்சம் அறிந்து கொள்ளுங்கள். फल नहीं देना, ये उनका एक्सपेक्टेशन को पूरा नहीं कर पा रहा है. சரி, கனி கொடுக்கல, அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் நிறைவேற்றல. சரி, उसका काम को वो पूरा नहीं कर पाता है. அதனுடைய வேலையே நிறைவேற்றாம இருக்குது. लेकिन मालिक ने एक और बात को कहा, ஆனால் அந்த எஜமானன் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறான். क्यों ये पृथ्वी को भी खराब करता है. ஏன் இது நிலத்தையும் கெடுக்கிறது. बगल वाला का हाथ पकड़ के बोलिए, பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்கள். आपके जीवन में, உங்க வாழ்க்கையில, आपके सेवकाई में உங்க ஊழியத்துல अगर फल नहीं लगता है, கனி இல்லையா, वो चिंताजनक की, அது கவலைக்குரிய விஷயம். परंतु ஆனால் आपसे और नुकसान भी होता है. உங்களால இன்னும் ஒரு ஆபத்து வந்திருக்குது.
You become a danger. आप खतरे में हैं। Listen, सुनिए, if you are not fruitful, you are a danger. अगर आप फलवंत नहीं है तो आप खतरे में हैं। मालिक कहता क्यों फल नहीं देता है? அந்த எஜமான் சொல்கிறான், ஏன் இது கனி கொடுக்காம நிக்குது? ठीक है, சரி, क्यों भूमि को भी बर्बाद कर रहा है? ஆனா சொல்கிறான், ஏன் நிலத்தையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறது? हम यहाँ फास्टिंग प्रेयर में इसमें आते हैं, நாம் உபவாச கூடிகளை வரக்கூடிய காரணம் என்ன? अपने जीवन को जांचने के நம்முடைய लिए வாழ்க்கையை சோதித்தறிய, मेरे द्वारा कितना फल मिला, என் மூலமா எவ்வளவு கனிகள் கிடைத்திருக்குது, आत्मिक फल कितना आया, ஆவிக்குரிய கனிகள் எவ்வளவு, आत्माओं का फल कितना आया, ஆத்துமாக்களின் கனி எவ்வளவு வந்திருக்குது. चेक. जांचें। Today I am a general secretary of a big organization. आज मैं इस बहुत बड़े संस्था का जनरल सेक्रेटरी हूं। 3 हफ्ता के पहले यहाँ 500 जवानों का इकट्ठे किए थे. 3 வாரத்துக்கு முன்பு இங்கே 500 வாலிபர்களை கூட்டி சேர்த்தோம். हम नहीं, நான் சேர்க்கவில்லை, अन्य संस्था के लोग. பிற ஊழிய ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்கள். उन्होंने हमारे लिए पैसा देके ऑडिटोरियम और किचन वगैरह का भाड़ा पर लिया. அவர்கள் இங்கே காசு கொடுத்தார்கள், அதாவது கிச்சனோ அல்லது ரூமோ எல்லாத்துக்கும் அவர்கள் வாடகை கொடுத்தார்கள். 3 दिन की मीटिंग थी. அந்த கூட்டத்தை 3 நாள் நடத்தினார்கள். मुझे भी कहा गया भैया आप आके 1 घंटा थोड़ा बोल दीजिए. அவர்கள் கூட்டத்திலும் என்னிடத்துல ஒரு காரியம் கேட்டார்கள், அண்ணே நீங்க இருக்கிறீங்க, நீங்க வந்து 1 மணி நேரம் எங்க பிள்ளைகளுக்கு பேசுறீங்களே. मान लीजिए मैं आपको बतलाने के लिए चाहता हूँ, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், मेरे இப்பொழுது पास समय नहीं रहा, எனக்கு समय नहीं रहा. எனக்கு நேரம் இல்ல போவதுக்கு. और सुनील से पूछिएगा मैं कितना व्यस्त था उस समय. சுனில் அந்த இருக்கிற இடத்துல கேட்டு பாருங்க எவ்வளவு பிஸியா அந்த நேரத்துல நான் இருந்தேன்னு சொல்லி. तो भी मैंने कहा அப்பொழுது நான் சொன்னேன், मुझे मौका मिल रहा, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, मुझे मौका मिल रहा. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. 500 जवान 300 जवान बोले थे, लेकिन वहां 500 जवान थे. 300 வாலிபர்கள் முதலாவது சொன்னார்கள், 500 வாலிபர்கள் வந்திருந்தார்கள். लड़कियां, பெண் பிள்ளைங்க, लड़के, வாலிப சகோதரர்கள். जरूर गीत गाने के लिए मुंबई से आदमी का लाया, அதுல பாடல் நடத்துவதற்கு பாம்பேல இருந்து ஆட்களை கூட்டிருந்தாங்க. लेकिन मुझे एक शक हो रहा था. ஆனா எனக்குள்ள ஒரு சந்தேகம் வந்தது. मैंने 5 मिनट पहले आया, நான் 5 நிமிடம் முன்னால வந்தேன். इनका नाच को देख के मैं समझा ये तो उधार पाया नहीं है. நான் அவருடைய நடனத்தை பார்த்து புரிந்து கொண்டே அவர் ரட்சிக்கப்படலையே. मैं आपको बताना चाहता हूँ, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், पहले बोला था, நான் முதலாவது சொன்னேன், अब हमसे 1 घंटा मांग रहे हैं, ஏன்ட்ட நீங்க 1 மணி நேரம் கேக்குறீங்க, मैं 1.5 घंटा दूंगा. நான் 1.5 மணி நேரம் கொடுப்பேன். मैं बिजी था, நான் பிஸியா இருந்தேன், मेरे पास बहुत काम था. என்னிடத்துல நிறைய வேலை பளு. जब मैं भीतर देखा, ஆனா உள்ள வந்து பார்த்தபோது मैंने उन चलाने वालों से क्या कहा मालूम நான் है? நடத்துறவங்கள பார்த்து என்ன சொன்னேன் தெரியுமா? I need 2 hours. எனக்கு 2 மணி நேரம் தேவை. वो मुझे देखने लगे ஓ, कैसा आदमी है. என்ன மேல கீழே பாக்குறாரு, யார் இவரு? इनसे आधा घंटा मांगना ही मुश्किल है. 1/2 மணி நேரம் கேட்பதே பெரிய பாடு இவர்ட்ட. Because when I saw these young faces, लेकिन जब मैं उन जवानों के चेहरा को देखा, मैंने सोचा यही मौका है. நான் நினைச்சேன் இதுதான் என் வாய்ப்பு, मुझे मछली पकड़ने के लिए यही मौका है. மீன் பிடிக்க இதுதான் நல்ல வாய்ப்பு. 2 घंटा मैं प्रचार किया, 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணேன். और जब प्रचार करके अंत किया, அந்த பிரசங்கத்தை முடிச்ச பொழுது मैंने ऑल्टर कॉल दिया. நான் அழைப்பு கொடுத்தேன். 500 आके घुटना में आकर रोने लगे. 500 பேர் வந்து முழங்கால்ல வந்து அழ ஆரம்பித்தார்கள். मुझे कितना अच्छा लगा मालूम है? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? Lord, even at this stage I can bear fruit. हे प्रभु, अब इस हालत में भी मैं उस फलों को ला सकता था. नजदीक में आपके द्वारा कौन प्रभु में आया है? இப்பொழுது நான் உங்களிடத்துல கேட்கிறேன், சமீபத்திலே உங்கள் மூலமாய் ரட்சிக்கப்பட்டவர் யார்? Leaders, लीडर्स, I challenge you. मैं आपको चुनौती देता हूं. What was the last time when you saved one person? इसके जो आखिरी बार यानी पिछले बार कब था कि आपने आत्माओं को जीता? पहले मैं बहुत करता था भैया, நீங்க சொல்லலாம், ஐயா முதலாவது ரொம்ப நான் வேலை பார்த்தேன், अभी मैं करवाता हूं. ஆனா இப்போ No, don't stop there. நான் இப்பொழுது நின்று விட்டேன். நிக்காதீங்க. क्योंकि आप फल नहीं देंगे, ஏனென்றால் நீங்க கனி கொடுக்கலன்னு சொன்னா आप एक और काम भी करते हैं. நீங்க இன்னொரு வேலையிலயும் ஈடுபட்டு இருக்கீங்க. आप भूमि को भी खराब करते हैं, நீங்க நிலத்தையும் கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள், वातावरण को खराब करते हैं, சூழ்நிலையையும் கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள், आप नीचे रहने वालों को खराब करते हैं. உங்க கீழே இருக்கிறவங்களையும் கெடுக்கிறீர்கள். अरे भैया ही ऐसे ही, हम भी क्यों करना? அண்ணனே இப்படி இருக்கிறாரு, நான் ஏன் இருக்க கூடாது? तीसरी, மூன்றாவது, मेरे साथ खोलिएगा என்னோடு கூட திறவுங்கள். दानियल की किताब
தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 4 अध्याय। 4ஆம் அதிகாரம்। इस अध्याय को भी आप अच्छी तरह से जानते होंगे। இந்த அதிகாரத்தையும் நன்றாய் நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள்। नेबूकदनेस्सर के बारे में लिखा है। நேபுகாத்நேசாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது। इस अध्याय का अकेले पढ़ना है। இந்த அதிகாரத்தை தன்னந்தனியாய் வாசிக்க வேண்டும்। वहां पर एक वृक्ष के बारे में लिखा है। அங்கே ஒரு விருட்சத்தை குறித்து போடப்பட்டிருக்கிறது। दानियेल नबी की किताब 4 अध्याय। தானியேல் 4வது அதிகாரம்। वहां नेबूकदनेस्सर राजा ने एक स्वप्न को देखा। அங்கே ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் கண்டான்। 11-12 पद को देखने जा रहे हैं। 11ஆம் 12ஆம் வசனங்களை பார்க்க போகிறோம்। लिसन सर। सुनिए भैया सुनिए। दानियेल नबी की किताब 4 अध्याय। दानियेल 4வது அதிகாரம் 11-12 पद देखिएगा। 11ஆம் 12ஆம் वचनங்களை பாருங்கள்। वो वृक्ष बड़ा होकर दृढ़ हो गया और उसकी ऊंचाई स्वर्ग तक पहुंची और वो सारी पृथ्वी की छोर तक देख पड़ा था। அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினது। प्रभु नेबूकदनेस्सर से बातचीत करने के लिए चाहता है। கர்த்தர் நேபுகாத்நேச்சாரோடு கூட பேச விரும்புகிறார்। उसके लिए जो कुछ अनुग्रह उसने दिया उसको यहाँ बतला रहा है। அவனுக்காக கொடுக்கப்பட்ட கிருபைகளை எல்லாம் இங்கே சொல்லுகிறார்। मैं उसको पढ़ने के लिए चाहता हूँ। நான் அதை வாசிக்க விரும்புகிறேன்। वो वृक्ष बड़ा होकर दृढ़ हो गया। அந்த விருட்சம் வளர்ந்து பலத்தது। उसकी ऊंचाई स्वर्ग तक पहुंच गई। அதனுடைய உயரம் வான பரியந்தம் எட்டினது। और सारी पृथ्वी की ओर तक देख पड़ता था। தேசத்தின் எல்லை பரியந்தமும் அங்கே இருந்து காணப்படத்தக்கதாக। As you grow, जैसे बढ़ते हैं you will be famous. आप प्रसिद्ध हो जाएंगे। Listen, सुनिए, people will talk about you. लोग आपके बारे में चर्चा करेंगे। Your influence will reach the आपकी corners प्रभाव of- का क्षेत्र बढ़ गया। in the state, स्टेज में, in the state, राज्य में, जिला में, जिल्लाவில் पंचायत में, பஞ்சாயத்துல उनको जानते हैं। அவரை நாங்க தெரியாதா? उनको जानते हैं। அவர் நல்லா தெரியும் எங்களுக்கு। उनको जानते हैं। அவரை தான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறோமே। उनको जानते हैं। அவர் நல்லா எங்களுக்கு தெரியும்। It is a message for you and me also. ये संदेश आपके लिए और मेरे लिए भी है। 12 पद। 12आம் वचனம்। उसके पत्ते सुंदर, उसके बहुत फल थे, यहां तक कि उसमें सबों के लिए भोजन था। उसके नीचे मैदान के सब पशुओं को छाया मिलती थी। उसकी डालियां में आकाश की सब चिड़ियाएं बसेरा करती थी और सब प्राणी उससे आहार पाते थे। அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது। எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது। அதன் கீழே வெளியின் மிருகங்களுக்கு நிழலுக்கு ஒதுங்கினது। அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது। What a profitable tree it is. ये कितना फलदायक लाभदायक एक पेड़ रहा। पत्ते सुंदर, இலைகள் நேர்த்தியாயிருந்தன। फल की गिनती नहीं, கனி எண்ணப்படத்தக்கதல்ல। and the fruits are for everyone. सबों के लिए भोजन था। அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் ஆகாரம் உண்டாயிருந்தது। And this under the tree it gave such a shadow even to the animals and the birds. और वो उसके नीचे का जो परछाई है उसमें जानवर तक आके बसे रह रहे थे। And it is written सब प्राणी उससे आहार पाते थे। எழுதப்பட்டிருக்கிறது எல்லா பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டன। मेरे भाई, என் சகோதரா, मेरी बहन, என் சகோதரி, जब आपका इन्फ्लुएंस बढ़ता है, உங்களுடைய தாக்கமான அந்த ஏரியா பெருகும்போது आप अपने क्षेत्र के मंत्री को जानते होंगे, நீங்கள் உங்களுடைய பகுதியின் மந்திரியை இருந்து வைத்திருக்கலாம்। आप एमएलए को जानते होंगे, எம்எல்ஏ உங்களுக்கு தெரியாதவர் கிடையாது। पंचायत लीडर को जानते होंगे, பஞ்சாயத்து லீடர் உங்களுக்கு தெரியாதவர் கிடையாது। आपसे आराम लोग पाते होंगे, உங்களினாலே உங்க நிழல்ல எல்லாரும் இளைப்பாரி கொண்டிருக்கலாம்। आपसे लोग तृप्त होते होंगे, உங்களிலே ஜனங்கள் எல்லாம் திருப்தி அடைந்திருக்கலாம்। you may be awarded the best citizen of this region. आप इस क्षेत्र के एक सुंदर और बेस्ट नागरिक करके एक अवार्ड पाए होंगे।
कई बार दिल्ली से मुझे चिट्ठी आती है, அநேக முறை டெல்லியில இருந்து எனக்கு கடிதம் வருகிறது. आपकी सेवकाई दिल्ली तक पहुंच गया, உங்கள் ஊழியம் டெல்லியை எட்டி விட்டது. हम आपके लिए एक डॉक्टरेट देने के लिए चाहते हैं, உங்களுக்கு நாங்கள் ஒரு டாக்டரேட் கொடுக்க விரும்புகிறோம். आपका ऑनर करने के लिए चाहते हैं. உங்களை ஹானர் பண்ண விரும்புகிறோம். अगर आप आ सकते हैं फलाना तारीख को प्रेसिडेंट के हाथ में से पाएंगे. இவங்க வர முடியும்னு சொன்னா இந்த தேதிக்கு வாங்க, பிரசிடென்ட் கையினால அந்த ரிவார்டை வாங்குவீங்க நீங்க. एक चिट्ठी दो चिट्ठी नहीं, ஒன்று ரெண்டு கடிதம் இல்ல. अभी तक मेरे ऑफिस में 20 चिट्ठियां आई होगी मेरे नाम पर. என்னுடைய பெயர்னால என்னுடைய அலுவலகத்துல பாத்தீங்க சொன்னா இதுவரைக்கும் 20 கடிதங்கள் வந்திருக்கலாம். आप इतना बड़ा काम कर रहे हैं, நீங்க பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் செஞ்சிட்டீங்க. राष्ट्रपति आपको मान्यता देने के लिए चाहते हैं. அந்த ராஷ்டிரபதி உங்களுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்க விரும்புறாரு. एक यहाँ पर एक फंक्शन है, उसमें आपको बुलाएंगे, இங்க ஒரு ஃபங்க்ஷன் வைப்போம், அதுல உங்களை நாங்க அழைப்போம். आप तैयार रहिए. நீங்க ஆயத்தமா இருங்க. आप लोग जवाब दीजिए, तबे हम लोग समझेंगे आप तैयार हैं. நீங்க பதில் கொடுத்தாதான் நாங்க புரிய வருவோம், சரி இவர் வரப்போறாருன்னு சொல்லி. मैं कई बार उसको फाड़ के फेंक दिया, அநேக முறை நான் அதை கிழித்து தூர போட்டிருக்கிறேன். एक बार फाड़ने से तो फिर 10 बार लिखेगा. ஒரு முறை கிழித்து போட்ட உடனே திரும்ப 10 முறை அங்க இருந்து கடிதம் வரும். तब मैंने एक बार सोचा था, நான் ஒரு முறை திரும்ப யோசித்து பார்த்தேன், ठीक है इन लोगों का खेल क्या है, இவங்க என்னதான் விளையாடுறாங்க பாப்போமே. लिख दिया मैं आऊंगा. நான் எழுதிட்டேன் நான் வர்றேன்னு சொல்லி. तुरंत उन्होंने जवाब दिया, உடனே அங்க இருந்து வந்த பதில், आपको राष्ट्रपति के खास से बहुत बड़ा शानदार ये तोहफा मिलने वाला है. உங்களுக்கு அங்கே பிரசிடென்ட் கரத்தின் மூலமாக ஒரு பயங்கரமான பரிசு கிடைக்க போகிறது. उसमें प्राइम मिनिस्टर रहेंगे, அதுல பிரைம் மினிஸ்டர் இருக்க போறாரு, अपोजिशन लीडर रहेंगे. அப்ப எதிர்க்கட்சி ஆட்கள் இருப்பாங்க. केवल आप 1.25 लाख रुपया ड्राफ्ट करके भेज दीजिएगा. நீங்கள் 1.5 லட்சம் ரூபாய் மட்டும் டிராஃப்ட் எடுத்து அனுப்பி வச்சிருங்க. कई लोगों का डॉक्टरेट मिल रहा है, ऐसा मत सोचिए कि लोगों का सेवा बहुत है. नहीं नहीं, पैसा दे के खरीदा हुआ है. நீங்க நல்லா நினைச்சுக்கிடுங்க, அநேகருக்கு டாக்டரேட்லாம் கிடைக்குது. இவங்க ஊழியெல்லாம் நல்லா பண்ணனால இலவசமா கொடுக்கறது அல்ல, இவங்க பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி இருக்கிறாங்க. बोलेंगे आपके पत्ते बहुत सुंदर है, சொல்லுவாங்க உங்க மரம் எல்லாம் இலைகள் பச்சை பசேல்னு बहुत சொல்லுவாங்க. फलदायक है, நீங்க கனி கொடுத்து கொண்டே இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. और आपसे बहुत लोग लाभान्वित होते हैं. உங்கனால எத்தனை பேர் சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? और यहाँ तक जानवर भी आपसे खुश है. உங்களை இங்க இருக்கிற மிருகம் கூட உங்க நல்லா வந்து படுத்து கிடக்குது. आपके घर का कुत्ता भी 10 गुना है. உங்க இந்த வீட்ல இருக்கிற நாய் கூட 10 மடங்கா இருக்குது. Who bothers? मैंने एक बार इस प्रकार ये लिखा था, क्या चाहिए मेरे लिए? मेरा इनाम रखा हुआ है, मैं जाके ले लूंगा, राजाओं का राजा से लूंगा. நான் எனக்கு அங்கே பரிசு வைக்கப்பட்டிருக்கிறது, ராஜாவின் ராஜாவினிடத்துல போய் நான் அதை வாங்க आप போறேன். विश्वास करें ना करें, நீங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் சரி. I never went for honoring ceremony, no, not at all. मैं कभी नहीं गया हॉनरिंग सेरेमनी के लिए, एक बार भी नहीं गया. अगर मैं जाने लगता, ஒருவேளை நான் போயிட்டு இருப்பேன்னு சொன்னா मेरे पीछे मेरे सामने नाम के पहले ये लिखना पड़ेगा, என்னுடைய பேருக்கு முன்னால இப்படி எழுத வேண்டியிருக்கும். போயிருப்பான்னு சொன்னா डॉक्टर 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 डॉक्टर. उसको पढ़ते पढ़ते मैं पागल हो जाऊंगा. डॉक्टर डॉक्टर டாக்டர் 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 நானே வாஸ்து பைத்தியம் ஆகிருவேன் அதை வாசிக்கும் போது. बहुत लाभदायक है, அது ரொம்ப கனி கொடுக்கிற நல்ல லாபமான ஒரு செடி. लेकिन ஆனால் नेबूकदनेस्सर के एक स्वप्न मिला. நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் கிடைக்குது பாருங்க. एक स्वर्गदूत से परमेश्वर कहता है, ஒரு தூதனை பார்த்து தேவன் சொல்லுகிறார். 14 पद 14ஆம் வசனத்திலே शब्दों को मैं 13 पद को देखिए थोड़ा सा. கொஞ்சம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 13 परमेश्वर किससे बातचीत कर रहा है? தேவன் யாரிடத்துல பேசுறாரு பாருங்க. एक पवित्र पहरुआ स्वर्ग से उतर आया. ஒரு பரிசுத்தமான காவலனாகிய பரிசுத்தவான், காவலனாகிய பரிசுத்தவான் மேல இருந்து இறங்கி வந்திருக்கிறார். listen. நல்லா கவனிங்க. एक पवित्र पहरुआ स्वर्ग से उतर आया. ஒரு காவலாளனாகிய பரிசுத்தவான் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறான். बगल वाला का हाथ पकड़ बोलिए, பக்கத்துல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க. स्वर्ग में बहुत सा वॉचमैन है, ஸ்வர்க பரலோகத்துல நிறைய வாட்ச்மேன் இருக்காங்க. बहुत पहरुआ है, நிறைய வாட்ச்மேன் மேல இருக்காங்க. उसमें कुछ लोग ही पवित्र है. அதுல கொஞ்சம் பேர் தான் பரிசுத்தவானா இருக்காங்க. उसको क्या काम दिया गया है? அவனுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கு? 14 पद 14ஆம் வசனத்துல वो ऊंचे सबसे पुकार कर ये कहा, அவன் உரத்த சத்தமிட்டு சொன்னான், वृक्ष को काट डालो, விருட்சத்தை வெட்டி போடப்பா, उसकी डालियों को चाट दो, கொப்புகளை தரித்து போடுங்கள், उसके पत्ते को झाड़ने दो, இலைகளை உதிர்த்து போடு, फल को चिथराओ, கனிகளை சிதறடி, चिड़िया उड़ जाए,
மிருகங்களும் பட்சிகளும் பறந்து போகட்டும். क्यों भैया? ஏன் ஏன் என்ன ஆயிடுச்சு? क्यों? ஏன்? बहुत प्रॉफिटेबल ट्री, ரொம்ப லாபம் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு ட்ரீ தானே, बहुत इन्फ्लुएंशियल ट्री, அதனுடைய தாக்கம் குறைவில்லாத ஒரு தாக்கம் இருந்ததே. ये पहरवा காவலாளனே, क्यों आपको ऐसा आज्ञा मिला? உனக்கு ஏன் இப்படி ஒரு கட்டளை வந்திருக்கணும்? इस अध्याय में आपको मालूम है, இந்த அதிகாரம் உங்களுக்கு தெரியும். जिस दिन बाबिलोन का राजा नेबूकदनेस्सर ने कहा ये मेरा बना हुआ है, அந்த ராஜா சொன்னான் ஒரு நாளிலே, இது நான் உண்டாக்கின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். 29 29வது வசனம் 29 29 12 महीना बीतने पर जब वो बाबुल के राजभवन की छत पर टहल रहा था, तब वो कहने लगा, 30वां पद, ये क्या ये बड़ा बाबुल नहीं है जिससे मैं ने अपने बल और सामर्थ से राजनिवास होने को और अपने प्रताप की बड़ाई के लिए बनाया है? 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராமக்கத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று சொல்லி ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். 31 is more interesting. 31வது வசனம் ரொம்ப ருசியான ஒரு வசனம். ये वचन राजा के मुंह से निकलने भी न पाया. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே, हिंदी में बहुत सुंदर है, இந்தியில மிக அருமையா இருக்கிறது. उसका मुंह से निकलना ना पाया. அந்த வசனோட வாயிலிருந்து வெளியே கூட வரவில்லை. आकाशवाणी हुई, மேலே இருந்து ஒரு தீர்க்க தரிசனம் சத்தம், काट डाल, வெட்டி போடு, काट डाल. தள்ளி போடு. जब तक ये समझे नहीं जो कुछ उसको मिला है मेरे तरफ से, तब तक ये पशु किनाई रहे. இவனுக்கு புரியாத வரைக்கும் இவன் ஒரு மிருகத்தை போலவே இவன் இருக்க போகிறான் என்று சொல்லி கட்டளை பிறந்தது. தமிழ்ல இருக்குது, வார்த்தை வாயில் இருக்கும் போதே, मुंह में वचन था निकलने पड़ता उतने में, வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வெளியே வர முன்னாடி, बगल वाला का हाथ पकड़ के बोलिए, பக்கத்தில் கரங்களை பிடித்து சொல்லுங்க, आपके मुंह से निकलने की आवश्यकता नहीं है. உங்க வாயிலிருந்து வார்த்தை வெளியே வரணும்னு அவசியம் இல்லை. यीशु ने कहा, இயேசு சொன்னார், हृदय की भरपूरी से मुंह बोलता. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். इसका मतलब हृदय में होने समय ही, அதாவது இருதயத்தில் இருக்கும் போதே प्रभु में सहायता करना है. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. कहीं कहीं किसी कोने में भी इस प्रकार का विचार आपके अंदर है, आज प्रभु से कहिएगा, प्रभु ना. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில உங்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணம் எங்கேயாவது கொஞ்சம் இருக்குதா, இன்றைக்கு ஆண்டவரத்தை சொல்லுங்க, இல்ல ஆண்டவரே, இல்ல இல்லன்னு சொல்லுங்க. आपको उस गीत को हृदय से गाना पड़ेगा. அப்பொழுது உங்களுக்கு அந்த பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாட வேண்டிய கட்டாயம் உண்டு. तेरा अनुग्रह मुझ पर हो सदा, உம்முடைய கிருபை என் மேலே சதா காலம் இருப்பதாக ஆண்டவரே. तेरे प्रेम से हृदय को भरा. உம்முடைய அன்பு என்னுடைய உள்ளத்தை நிரப்புவதாக. फाइनली, आखिरी में, समय नहीं है, एक बात और बात को भी मैं कहूंगा. இன்னும் நிறைய காரியங்களை சொல்ல முடியும், ஆனால் எனக்கு நேரம் போதாது. ஏசாயா நபி கிதாப் 5वां अध्याय, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5வது அதிகாரத்துல, आपके अंदर चूहा नुकसान नहीं करेगा. உங்களுக்குள்ள எலி வந்து ஒரு தீமையும் விளைவிக்காது. या आप भूमि को खराब नहीं करते होंगे, அல்லது நிலத்தையும் கெடுக்காமல் நீங்கள் இருக்கலாம். जिस ऑर्गेनाइजेशन में आप है उसी का आप बर्बाद कर सकते हैं, नहीं करते होंगे. எந்த ஆர்கனைசேஷன்ல நீங்க இருக்கீங்களோ அந்த ஆர்கனைசேஷனுக்கு எந்த தீமையும் நீங்கள் வரவழைக்காமல் இருக்கலாம். वेरी गुड. बहुत अच्छा है. आपके अंदर ये विचार नहीं है मैंने बनाया, உங்களுக்குள்ள இந்த எண்ணமும் இல்ல, இது நான் உண்டாக்கினது அந்த எண்ணமும் இல்ல. बट वन मोर थिंग कैन हैपन. लेकिन एक और बात की डर है. पढ़िएगा पहला पद से लेकर 1ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். 5वां अध्याय, ஏசாயா नबी किताब 5वां अध्याय. ஏசாயா 5:1 अब मैं अपने प्रिय के लिए और उसकी दाग की बारी के लिए के विषय में गीत गाऊंगा.
तब अति उपजाऊ टीले पर मेरे प्रिय के लिए एक दाख की बारी थी। उसने उसकी मिट्टी खोदी, उसके पत्थर बिनकर उसमें उत्तम जाति के एक दाखलता लगाई, उसके बीच में उसने एक गुम्मट बनाया और दाखरस के लिए एक कुंड भी खोदा। तब उसने दाख की आशा की, परंतु उसमें निखमी दाखें ही लगी। இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலயம் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. 4 पद 4ஆம் வசனம். चिल्ला रहा है, रो रहा है मालिक। அங்கே எஜமான் அழுகிறான், கதறுகிறான். मेरी दाख की बारी के लिए और क्या मुझे करना है, क्या रह गया है? நான் என் திராட்சை தோட்டத்துக்காக செய்யாத எந்த வேலையை எதற்கு நான் இனி செய்யலாம்? जो कुछ मैंने किया उससे बढ़कर और क्या करना है? நான் என்னெல்லாம் செய்திருக்கிறேனோ இதை காட்டிலும் இன்னும் என்ன வேலையை நான் செய்ய முடியும் இதுக்கு? फिर क्या कारण है कि जब मैंने दाख की आशा की तब उसमें निखमी दाखें लगी। அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன, எதுக்கு? तमिल में एक सुंदर शब्द है, தமிழ்ல அருமையான வார்த்தை ஒன்று இருக்கிறதுங்க. मैं इंतजार कर रहा था, நான் காத்திருந்தேனே. मैं इंतजार कर रहा था, நான் காத்திருந்தேனே. I had a great expectation upon this life. मैं इसके ऊपर या इसके जीवन के ऊपर बहुत बड़ी इंतजारी में था. मैंने इनके ऊपर बहुत बड़ा योजना बना के रखी थी, मैं इंतजार कर रहा था उस जगह में ये पहुंचे. நான் ஒரு பெரிய திட்டத்தை உனக்காக வைத்திருந்து பெரிய எதிர்பார்ப்போடு கூட நிறைவேற்ற போவான் என்று காத்திருந்தேன். उस जगह में ये कब पहुंचेगा मैं दूं करके परमेश्वर कहता, मैं ठहरे रहा इंतजार करते रहा. தேவன் சொல்கிறார், நான் காத்து கொண்டிருந்தேன், நான் பார்த்து கொண்டே இருந்தேன் இவன் இந்த இடத்துக்கு எப்பொழுது வருவானோ என்று சொல்லி. But I am deceived. लेकिन मैंने पाया धोखा. क्या प्रभु आपसे धोखा खाया हुआ है? ஆண்டவர் உங்களினாலே ஏமாற்றம் அடைந்து விட்டாரோ? आपके लिए बहुत बड़ा योजना रखा था, உங்களுக்காக பெரிய திட்டம் ஒன்று வைத்திருந்தாரே. आपका छुआ के रूप में आपकी पत्नी आती होगी या पति आता होगा. உங்களுக்கு ஒரு எலியை போல புருஷனோ அல்லது உங்களுடைய மனைவியோ வந்திருக்கலாம். बगल वाला का हाथ पकड़ के पूछ लीजिएगा, பக்கத்துல உள்ள கரங்களை பிடித்து கேட்டுக்கொண்டு விடுங்கள். सास ससुर का नहीं खोलो, अपने आदमी के बोलो. तुरंत बोल देंगे कि हमारा सास ही हमारा खराब कर दी, ससुर ही खराब कर दिया, वो बोलो नहीं. There are people here, यहाँ कुछ लोग हैं, they always हमेशा वे हमेशा अपने आदमी का अपने पत्नी की शिकायत करते रहे, इसी के चलते मैं नहीं बढ़ रहा, इसी के चलते नहीं बढ़ रहा, इसी के चलते नहीं बढ़ रहा, इसी के चलते नहीं. மனைவி புருஷனை கண்டோ அல்லது புருஷன் மனைவி கண்டோ இவனாலதானையா இவளாலதானையான்னு ஒரு பெரிய मैं तो குறை. मैं अपना लीडर को तृप्त नहीं कर पाता हूं या परमेश्वर का तृप्त नहीं कर पाता हूं, वो धोखा खाया, मेरा ऑर्गेनाइजेशन भी धोखा खाई है. எந்த லீடரை திருப்திப்படுத்தாமல் தேவனையும் திருப்திப்படுத்தாமல் அங்கே ஒரு பெரிய ஏமாற்றம். என் தேவன் கண்டது ஏமாற்றம் இவன் மூலமாக. यही छुआ मेरे जीवन को खराब किया இந்த है. எலி என்னுடைய வாழ்க்கையை கடித்து போட்டு விட்டது. या ये कहते होंगे அல்லது நீங்கள் இப்படி சொல்லவர்களா இருக்கலாம், कुछ भी नहीं हो पाता है, என்னதான் நடக்குது, ஒண்ணுமே நடக்கலையே. या ये भी हो सकता है அல்லது இப்படியாகவும் இருக்கலாம், किसी न किसी रीति से मैंने अपने मन में ये ठान लिया था कि मेरे द्वारा बनाया हुआ है. ஏதோ ஒரு விதத்துல நான் நினைத்துக் கொண்டு விட்டேன் இது என்னால உருவாக்கப்பட்டது, என்னால கட்டப்பட்டது அல்லவா என்று சொல்லி. आप उसके लिए अनेक कारण ढूंढ सकते हैं. நீங்கள் இதற்காக अनेक காரணங்களை
தேடி தேடி வைத்து சொல்லலாம். एक ही कारण सबके ऊपर नहीं बैठता है. ஒரே ஒரு காரணம் தான் எல்லாரும் சொல்லக்கூடிய அளவுலன்னு கிடையாது. यहाँ 3000 लोग हैं, 3000 लोगों का 3000 कारण हो सकता है. அல்லது 3000 பேர் இங்க இருக்கிற வேளையில 3000 பேருக்கும் 3000 காரணங்கள் இருக்கலாம். लेकिन प्रभु पूछता है, ஆனால் ஆண்டவர் அங்கே கேட்கிறார், क्या कारण है? என்ன காரணம், எதற்கு? जब मैंने दाग की आशा की थी, நான் திராட்சை பழத்தை தருமென்றல்லவோ காத்திருந்தேன். तब उसने निखे में दाग क्यों इसमें लगा? ஆனால் அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? फल तो लगा है, பழம் இருக்கிறது தான்யா, लेकिन இருக்குது. खाने लायक नहीं. ஆனா அது சாப்பிடக்கூடிய அளவுக்கு அல்ல. Holy Spirit is speaking to you very clearly. सफाई से परमेश्वर का आत्मा, पवित्र आत्मा आपसे बातें कर रहा है. तुम में फल लगा है, உன்னிலே கனிகள் இருக்கிறது. तुम्हारे पास 150 200 कांग्रेगेशन है. உன்னிடத்துல 150 பேர் 200 பேர் விசுவாசிகள் இருக்கிறாங்க. क्रिसमस के समय में 400 लोगों को तुम बटोर लिया है. அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு 400 பேரை நீ கூட்டி சேர்த்துட்ட. फल तो लगी है, பழம் வந்துடுச்சு, परंतु खाने लायक नहीं. ஆனா அது சாப்பிடக்கூடிய அளவுல இல்ல. लेके घर जाने लायक नहीं है. अपना भंडार से बचा के रखने के स्थान में नहीं है फल. பழங்களை எல்லாம் சேர்த்து வீட்ல ஒரு அறைக்குள்ளேயோ எங்கேயோ பத்திரப்படுத்தி வைக்கக்கூடிய அளவுல அந்த பழம் இல்ல. एक सिंगर को मैं जानता हूं, ஒரு பாடகரை நான் அறிந்திருக்கிறேன். एक प्रोग्राम से वे निकल आ रहे थे. वो गायक प्रोग्रामல இருந்து வந்து கொண்டிருந்தார். उस प्रोग्राम में मेरे ख्याल से लगभग 2 लाख लोग थे. என்னுடைய எண்ணத்தின்படி அந்த ப்ரோகிராம்ல கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க. I was there. நான் அங்க இருந்தேன். उनको एक मौका दिया गया था गाने के लिए. ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அவருக்கு பாடும்படியாக. उन्होंने इतना वहां से लेकर वहां तक फांदा, यहां से यहां फांदा, एकदम चक चक का कोट भी पहना था. அவர் நல்ல மின்னு சொல்லி ஆட போட்டிருந்தாரு, கோட்டு போட்டிருந்தாரு. அவர் ஸ்டேஜ்ல இந்த பக்கத்துல இருந்து இங்க குதிச்சு, அங்க இருந்து இங்க குதிச்சு பாட்டு. प्री रिकॉर्ड म्यूजिक केवल उसी के जाना था, तो म्यूजिक वाला म्यूजिक तो पहले बजाया हुआ था. அந்த ப்ரீ ரெக்கார்டட் மியூசிக் அங்கே இருந்தனா மியூசிக் ஒருவேளை முன்னாடியே அந்த மியூசிக் போட்டுக்கலாம். उन्होंने एक गीत गाया ऐसा, அவர் பாடல் ஒன்னு எடுத்து விட்டார். அப்படி सब कोई नाचने लगे. எல்லாரும் நடனம் ஆட ஆரம்பிச்சாங்க. मैं देख रहा था, நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த நிகழ்ச்சியில. जरा सा भी परमेश्वर का प्रशंस नहीं, கொஞ்சம் கூட தேவ பிரசன்னம்னு ஒண்ணு இல்லையே. किसी का दिल नहीं छुआ गया. யாருடைய உள்ளமும் அதனால தொடப்படவும் இல்லை. बहुतों का कान भरा था लेकिन दिल छुआ नहीं गया. அநேகருடைய செவிகள் நிறைந்தது, ஆனா உள்ளம் தொடப்படவே இல்லை. मीटिंग के अंत में जाके मैं बोला कि अच्छा गाए थे, நான் மீட்டிங் முடிந்த பிறகு சொன்னேன், நல்ல பாட்டு பாடுனீங்க தான், परंतु ஆனால் किसी को भी प्रभु के पास खींचा नहीं है. யாரையும் தேவனண்டையில் அந்த பாட்டு ஈர்க்கவே இல்லை. उसने क्या जवाब दिया मालूम है? ஆனா அவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? भैया मुझे बुलाए के पैसा दे के बुलाए ना, उन्होंने कहा सब लोगों को खुश करा दो, वो काफी है. அண்ணே என்னைய அழைச்சாங்க இல்லையா, அவங்க பணத்தை கொடுத்து எனக்கு அழைச்சாங்க இல்லையா, அவங்க சொன்னாங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு போயிரு, அவ்வளவுதான் சொன்னாங்க. बगल वाला का हाथ पकड़ के पूछी, பக்கத்தில் கரங்களை பிடித்து கேளுங்க, किसको खुश करने के लिए सेवा करते हैं? யாரை சந்தோஷப்படுத்த நீ ஊழியம் செய்துகிட்டு இருக்கிற? एक पापी मन फिरान से ऊपर एंजल्स नाचते हैं. ஒரு பாவி பூலோகத்துல மனம் திரும்பினா போதும், அங்க மேலே எல்லாம் ஒரு பெரிய நடன நிகழ்ச்சியே. मेरा यीशु ने कहा जो स्वर्ग से आया, என்னுடைய இயேசு சொன்னார் நான் பரலோகத்திலிருந்து வந்தவன். ये पापी मन फिराने से स्वर्ग में बहुत आनंद मचा है. ஒரு பாவி இங்கே மனம் திரும்பும்போது பரலோகமே களி கூறுகிறது. 2 लाख लोग ताली बजा दिया, 2 லட்சம் பேர் கையெல்லாம் தட்டினாங்க. कुछ जवान लोग 50,000 लोग नाच रहे थे. அங்க 50,000 கொஞ்சம் வாலிபர்கள் எல்லாம் நடனம் ஆடினாங்க அவரோட சேர்ந்து. मैंने उससे पूछा, நான் அவரிடத்துல கேட்டேன், जिसने आपको बुलाया क्या खुश था? உங்களை அழைச்சாரே அந்த ஆளு சந்தோஷமாயிட்டாராயா? बहुत खुश हो गया. ரொம்ப சந்தோஷமாயிட்டாருனே. उसने 50,000 रुपए देने के लिए बोला, अभी 1 लाख रुपए दिया. 50,000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தவர் இப்ப 1 லட்சம் எனக்கு கொடுத்துட்டாரு. मैंने ऐसा मेस्मराइज कर दिया ना. நான் அப்படி எல்லாம் எல்லாரையும் ஆட்டம் பிடிக்க வச்சிட்டேன். लेकिन स्वर्ग में एक दूत भी नाचा नहीं. ஆனா பரலோகத்துல ஒரு தூதனும் நடனம் ஆடவே இல்லை. அதை பார்த்து
அப்படியே தலையை கீழே போட்டு सिर लटका के खड़ा है. தலையை தாழ்த்தி பரலோகம் அமைதலாயிடுச்சு. There is a condition of this. यही पर वही स्थिति बताई जा रही है. बहुत फल लगा अनेक பழங்கள் காணப்பட்டன, लेकिन खाने लायक नहीं. ஆனா சாப்பிட முடியாது. The Lord wants to transform you. परमेश्वर आपको रंग रूप रूपांतर करने के लिए चाहता है. God wants to take the bitterness from you. आपके अंदर की कड़वी बात को परमेश्वर निकालना चाहता है. कड़वीपन को प्रभु हटाने के लिए एक आत्मा का बारिश होने के लिए प्रभु इंतजार कर रहा है. உங்களுக்குள்ள இருக்கிற கசப்பை வெளியெடுத்தும்படியாக ஒரு பெரிய ஆவியின் மழையை இப்பொழுது நாம் எதிர்பார்க்கிறோம். अगर आप कहेंगे भैया हम लोग सही जगह पर उपवास के साथ उसके सामने बैठ के अभिषेक के अंतर्गत में वचन से अपने को जांचने के लिए एक मौका मिला, उसके लिए धन्यवाद. ஒருவேளை நீங்கள் சொல்லுவீர்கள் சொன்னால், அண்ணே இந்த உபவாச கூடுகையில் நாங்கள் வந்து சரியான வசனத்தோடு கூட இவனுடைய இருதயத்தை சோதித்தறிவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாயிற்றே, நன்றி. 1 मिनट के लिए घुटना में आ जाए. ஒரு நிமிடத்துக்காக நீங்கள் முழங்காலில் வரலாமே. 1 मिनट के लिए घुटना में आ जाए. நீங்கள் ஒரு நிமிடம் முழங்காலில் வந்து விடலாமே. उस वचन को हम सब मिल के पढ़ने जा रहे हैं. அந்த வசனத்தை நம்ம எல்லாரும் இணைந்து பாட போகிறோம், वचन வாசிக்க संगीत போகிறோம். 52 का 8 को फिर से सब मिलके हाथ उठा के पढ़ने जा रहे हैं पर्दे में से. அது சங்கீதம் 52 8வது வசனத்தை திரும்ப ஒரு முறை நாம் வாசிக்க போறோம், वचन கைகளை संगीत உயர்த்தி. 52:8 दोनों हाथों को उठा के बोले मेरे पीछे पीछे. எனக்கு பின்னால ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லலாமா? परंतु मैं तो परमेश्वर के भवन में हरे जलपाई के वृक्ष के समान हूं. मैंने परमेश्वर की करुणा पर सदा सर्वदा के लिए भरोसा रखता हूं. 1 मिनट अपने हाथों को जोड़ के अपने को थोड़ा सा जांचिए. ஒரு நிமிடம் நம்ம ரெண்டு கரங்களையும் கூப்பி நம்மை நாமே ஒரு நிமிடம் சோதித்தறிவோமா? May the Spirit of God minister unto you, not Augustine Jabakumar. The Spirit of God minister unto you. ये अगस्तिन जबकुमार आपके साथ बर्ताव ना करे, लेकिन पवित्र आत्मा आपके साथ बर्ताव करने पाए. To some, the Lord may say, try tears. कुछ लोगों से परमेश्वर ऐसे कहता हुआ कि तुम आंसुओं की कोशिश करना. To some, कुछ transform your inner understanding and attitude. कुछ लोगों से परमेश्वर कहता हुआ तुम्हारा भीतरीय बातों में, मनसा में एक प्रकार की रूपांतर या एक प्रकार की मन फिराने में आ जाओ. To some, he may say, catch the ruts. कुछ लोगों से परमेश्वर कहता हुआ जो छुआ काट रहा है उसको पकड़ लो. For some, you are empty and empty. You are spoiling others also. कुछ लोग बिल्कुल खाली है और दूसरों को भी बर्बाद करने की स्थिति में पहुंच गए हैं. आपकी बात कुछ भी हो, நீங்க எந்த காரியத்துல இருந்தாலும் சரி, आप ये कहना है, நீங்க இப்படி சொல்ல வேண்டும், मैंने परमेश्वर की करुणा पर நான் தேவனுடைய கிருபையை सदा सर्वदा के लिए என்றென்றைக்கும் எப்பொழுதும் भरोसा रखा है. நம்பி இருக்கிறேன். हम खड़े होके केवल 2 लाइन को गाएंगे, यीशु तेरे दया से. मैं सब कोई खड़े हो जाएंगे.